So, hi all, good morning. Good morning. Good morning, ma'am. Okay. So, இன்னைக்கு நம்ம கூட சசிகலா மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஷியன், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு இந்த 10 டேஸும் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி குரூப்ல நான் போட்டிருந்தேன். ஸோ தியரி பார்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லைவா இப்போ மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக பண்ணுற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மேம் அவங்கள பற்றி சொல்லிட்டு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லா கிளாஸுமே நம்ம மியூட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் வந்து கவுண்ட்டும் கம்மி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் டவுட் அப்பப்போ கேட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக மியூட் பண்ணல. ஸோ நீங்களே மியூட் பண்ணிட்டு டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் அன்மியூட் பண்ணி மேம் எடுக்கிறப்போ அப்பப்போ டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மேம். Okay, ma'am. Hi all, good morning. எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? Yeah, morning. ஒன் செகண்ட். Okay. மோட்ரோலான்ட்டு ஒரு மோட்ரோலா மோட்டோன்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நெட்வொர்க் கரெக்டாக இருக்கிற இடத்துல பார்த்து உட்காந்துக்கோங்க. ஓகேங்களா? யார் மேம்? மோட்ரோலா மோட்டோ அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நேம் போடல. ஸோ அவங்க அன்மியூட் பண்ணுறப்போ ரொம்ப வாய்ஸ் இதாக இருக்குது. ஸோ அவங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோங்க. யா, தேங்க்யூ. யா, ஓகே, சரி. எல்லாருமே வந்து கிளாஸ்ல வந்து நல்லா கவனிங்க. நான் சொல்ற விஷயம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க நடுவில் வந்து கேட்கலாம். ஒருத்தரா கேளுங்க. ஓகேங்களா? என்னோட நேம் வந்து சசிகலா. நான் வந்து இந்த பியூட்டி ஃபீல்டில் வந்து 20 இயர்ஸாக இருக்கிறேன். நான் வந்து பார்லர் ப்ளஸ் அகாடமி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்க பார்க்க போறது வந்து பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ். இப்போ இந்த பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ் கத்துக்கிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து வீட்ல இருந்தே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அதனால எந்த ஒரு கைடன்ஸா இருந்தாலும் நீங்க தாராளமா என்ன கேட்கலாம். நீங்க எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கீங்களா, அந்த குரூப்ல வந்து கேளுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. என்ன ரீசனுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே, பியூட்டிஷியன் வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம செல்ஃபா பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவா, இல்ல வீட்ல இருந்து நம்ம ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவா? எல்லாரும் கொஞ்சம் சொல்லலாமே. வீட்ல இருந்து மேம் ரன் பண்றாங்க தான் மேம். சொல்லுங்கம்மா. மேம் நான் திலகவதி. நான் வீட்ல இருந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். அதுக்கப்புறம் அங்க டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில மேக்கப் போட போகணும், அந்த மாதிரி பார்லரும் வச்சிருக்கேன். ப்ளஸ் வெளியிலயும் ஓகே, போய் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து பார்லர் ஆல்ரெடி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப இதுலயே ஆமா வந்து மேம். உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இல்ல மேம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரியல அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஓகே. என்கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பியூட்டிஷியன் முடிச்சவங்களும் இருப்பாங்க. பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், 10 இயர்ஸா ரன் பண்றேன், 15 இயர்ஸா ரன் பண்றேன்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ம். ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல மேம். இப்ப நீங்க சொல்லிதான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால ஆ நீங்க பார்லர் வச்சிருக்கீங்கன்னும் போது நான் சொல்லி கொடுக்குற கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொல்லணும். சரிங்களா? ஓகே ஓகே, மேம். கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுங்க. அடுத்து மத்தவங்களாம் என்ன பண்றீங்க? ஹலோ. ஆ, நான் வந்து கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் மை பர்சனல் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஓகே, போனா எப்போ ஒரு சிம்பிள் ஸ்டைல் தான் தெரியும். சரி, ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் போனா கொஞ்சம் நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே. அது ஸோ மை பர்சனல் இதுக்காக தான் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ்ல வந்து நம்ம செல்ஃபா பண்றதுக்கும் இருக்கு. பிளஸ் வந்து இத பத்தின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பேசிக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிங் பண்றதுல இருந்து ஒரு ஹேர் கலர் பண்றது வந்து ஃபேஷியல், அந்த மாதிரி எல்லாமே வந்து பேசிக் லெவல்ஸ் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? இருந்தாலும்
நீங்க வந்து மத்தவங்க நம்மளுக்கு பண்ணும்போது தான் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு நம்மளே செல்ஃபா வந்து இந்த இந்த பேசிக் பியூட்டிஷியன பொறுத்தவரைக்கும், நமக்கு நம்மளே செல்ஃபா ஓகே பண்ணிக்கிட்டாலுமே, நம்ம வந்து யார்கிட்டயாச்சும் பண்ணிக்கும்போது தான் இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் வரும். அது எப்படின்றது உங்களுக்கு கிளாஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. ஓகே கண்டிப்பா இது ஓகே செல்ஃபாவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம ஒரு ப்ளீச்சோ, ஒரு ஃபேஷியலோ, ஒரு ஆயில் மசாஜோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பார்லர் போறோம் அப்படின்னா, குறைஞ்சது வந்து ஒரு 500 நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதே வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? நம்ம எந்த ரீசனுக்காக ஹேர் ஃபால் ஆகுது? இதுக்கு நம்ம என்ன ஆயில்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம்? அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளே செல்ஃபா பண்ணும்போது, அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இது ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கிளாஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க தாராளமா மியூட் எடுத்துட்டு ஒருத்தரா கேளுங்க. ஓகேங்களா? ஓகே. சரி. ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க நான் சொல்ல சொல்ல வந்து நான் பொறுமையா தான் சொல்லிட்டு போவேன். சரிங்களா? நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஹாய் மேம். ரொம்பவே வந்து சொல்லுங்க. நான் வந்துட்டு என்னோட செல்ஃப் நான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சொல்லுங்க. ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன் 9 இயர்ஸா. ஓகே. சேல்ஸ் பண்றேன் பிளஸ் ரீசெலர்ஸ்க்கு கொடுக்குறேன் சார். ஆல் ஓவர் இந்தியா பிளஸ் வேர்ல்ட் வைட் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஓகே. வந்துட்டு இப்போ பார்லருங்கும் போது அவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் ஓகே. கேக்குறாங்க. ஓகே. ம். என்னென்ன ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கு அதுல நான் கத்துக்க ஆமா. வேண்டியது. அதுக்காக கண்டிப்பா. வந்து நான் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களோட ஸ்கின் டைப்பே வந்து எனக்கு தெரியல. மத்தவங்க சொல்றாங்க. பட் ஆனா அந்த மாரி எனக்கு தெரியல. என்னோட ஸ்கின் டைப் ஆயிலியா இருக்கு. ஆனா வந்து அவங்க ஆயில் இல்லன்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். நெறைய டவுட் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் கூட பாத்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து எப்படி இருக்கு? அதுக்கான என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்? என்ன மாரி மசாஜ் குடுக்கலாம்? என்ன மாரி ஆயில்ஸ்லாம் வந்து நம்ம குடுக்கலாம்? அப்படின்றது எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபேஷியல் கிட்லாம் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. ஆர்கானிக் ஃபேஷியல் கிட்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கேன். நல்லா மூவிங் இருக்கு. இருந்தாலும் நாம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கும் இல்லைங்களா? நெறையவே இருக்கு. ஆமா, ஆமா. அதனால நெறைய இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். ஓகேமா. ஓகே. என்னை சூப்பர். விஷ் பண்ணி எனக்கு நல்லா டீச் பண்ணி கொடுங்க. நானும் இது பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்மா. எல்லாரும் வந்து தேங்க்யூ. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெறைய ஓகே. விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத விட நெறைய விஷயங்கள் நாலேஜ்ல வரும் உங்களுக்கு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. தேங்க்யூமா. என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கலாமா. இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த 10 டேஸ் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதுலயும் சரி, இல்ல ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்றதுலயும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, தாராளமா வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க சேட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேம்மா. நம்ம கிளாஸ்க்குள்ள ஓகே போலாம். ஓகே. ஓகே. சரி. எல்லாருமே நோட் பென் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல ஒரு சைடு வந்து எழுதுறது அந்த மாதிரி எழுதிட்டு போம்ல. எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த மாதிரி வந்து இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ரஃபா நீங்க எழுதிட்டாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா கண்டிப்பா தேவைப்படும். நீங்க இது கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு போறதில்ல. இதை வச்சு பிசினஸாவும் பண்ண போறோம். இல்ல ஃபியூச்சர்ல நீங்களுமே ஒரு கிளாஸஸ் எடுக்க போறீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸா வந்து ஃப்ரண்ட்ல வந்து இங்க எழுதிக்கோங்க. நீங்க என்னென்னலாம் கிளாஸ் கத்துக்க போறீங்க அப்படின்றது இங்க ஃப்ரண்ட்ல வந்து நான் 1 2 3 4 அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. த்ரெட்டிங் பார்க்க போறோம், ஐப்ரோஸ் பார்க்க போறோம், ஹேர் கட் பார்க்க போறோம். அந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது த்ரெட்டை பத்தின நாலேஜ் எல்லாமே சொல்லுவேன். எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். யாருக்கெல்லாம் வந்து பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸுமே நான் வந்து சொல்லுவேன். நீங்க இப்போ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதுன்னு இருக்கும்ல. இப்ப நான் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன். அதுல வந்து உங்களுக்கு 10 பாயிண்ட் மட்டும் போதும். இவ்ளோ நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல இருந்து நீங்க கம்மி பண்ணி நீங்க அழகா வந்து நோட் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு பக்கம் வந்து நீங்க இப்போ இது பாருங்க. இது ஆயில் மசாஜ் அப்படின்னா, ஆயில் மசாஜ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். இந்த சைடு வந்து ஆயில் மசாஜ்க்கான நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணணும். என்னடா ஒர்க் கொடுக்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதை கத்துக்கிட்டோம் அப்படியே விட்டுட போறோம் அப்படின்றதுக்காக கிடையாது. கண்டிப்பா இது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? சரி. இப்ப அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து இன்னைக்கு குரூப்ல வந்து ஒரு ஐப்ரோ த்ரெட் மட்டும் உங்களுக்கு போட்டோ வந்து சென்ட் பண்றேன். சரிங்களா?
இது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஷாப்ல கிடைக்கும் கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மண்டே போல நம்ம உங்களுக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? இது நீங்க செல்ஃபாமும் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே டைம் வந்து நீங்க கிளைண்ட்டுக்கும் பண்றதுக்கு எப்படின்றதும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பேன். அதனால நீங்க எந்த ப்ராடக்ட்டும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். பட் ஐப்ரோ த்ரெட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது இப்போ ஒரு ஆயில் மசாஜ் எடுக்கிறேன் இல்ல வேக்சிங் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுவுமே வந்து உங்களுக்கு ரெக்வயர்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும், திடீர்னு அலர்ஜி வந்தா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால இப்பவே யாராச்சும் வாங்கி ட்ரை பண்றேன் அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். நான் எல்லாமே வந்து அதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 டேஸ் கிளாஸ் முடிச்சுக்கோங்க. இந்த 10 டேஸ்லயும் ஒரு கிளாஸுக்கான திங்ஸ், என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன ஹை எண்ட்ல இருக்கு, எதெல்லாம் ப்ரொஃபஷனல் பிராண்டு, எதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் இல்லாம நேம்ல வந்து சேல் பண்றாங்க, ப்ரொஃபஷனல் பிராண்டா இருந்தாலுமே ஒரு சிலது வந்து ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகாது. அதெல்லாம் என்னன்றது லைனா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே மேம். ஓகே. நம்ம இனி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக் இல்லாம ஃபர்ஸ்ட் டேன்றனால ரொம்ப ஈஸியா சிம்பிளாவும் இருக்க மாதிரி நம்ம செல்ஃபா நமக்கு இதை வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாபிக் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பார்க்க போறீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். த்ரெட்டிங் பார்க்க போறீங்க, ப்ளீச் பார்க்க போறீங்க, ஃபேஷியல் பார்க்க போறீங்க, ஆயில் மசாஜ் பார்க்க போறீங்க, ஹேர் கட் பார்க்க போறீங்க, ஹென்னா கலரிங், ஹேர் டை பண்றது, மேனிக்யூர் பண்றது, ஹேர் அயனிங், கேர்லிங், கிரிம்பிங், வேக்சிங் இதெல்லாமே பார்க்க போறீங்க. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா மெஹந்தி மிக்ஸாலஜி கிளாஸ்மே உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறேன். அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே ஓனா வந்து மெஹந்தி மேக் பண்றது எல்லாமே வந்து கத்துக்க போறீங்க. சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் என்ன அப்படின்னா ஹேர் கலரிங். ஹேர் கலரிங் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே சிம்பிளா ஈஸியா புரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாலியாகவும் போகணும். நல்லா வந்து என்ன சொல்றது, நீங்க என்கிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும். அதனால ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே உட்காந்துட்டு தூங்குறாம இருக்கக்கூடாதுல்ல, அதனால. ஓகே, யாராச்சும் முடிஞ்சா வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கலாமே. வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்க இல்ல நீங்க எழுதுற மாதிரி நோட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சரி ஓகே நானும் ஓகே ஹாய் உங்களை பார்த்துட்டே பேசும்போது ஓகே நம்ம லைன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவா இருக்கும். சரி ஓகே கவனிக்கிறாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நான் கொஞ்சம் ஸ்பீடா போகாம பொறுமையா போவேன், அதுக்காகவும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, மோட்ரோலா அப்படின்னு போட்டிருக்கு பவி. ஓகே, ஹாய் ஹாய். வீடியோ ஆன் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே பாருங்க, இப்ப பாருங்க அழகா இப்ப நீங்க ஸ்மைல் பண்றதா இருக்கட்டும், நீங்க உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு தெரியுது. அப்போ அப்படி வந்து இருக்கும்போது இன்னுமே வந்து ஒரு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஆன்லைன்ல கத்துக்கிற மாதிரி இல்லாம ஒரு பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுவேன், ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ எல்லாருமே ஆன் பண்ணதுக்கு. ஓகே ஓகே டியர், மேம் ஆல் தி பெஸ்ட். மேம் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் சிஸ்டத்துல ஆட் பண்ணிருக்கேன். சோ என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது, கேமரா ஆ இல்ல. அப்படிங்களா? ஓகே சரி. தேங்க்யூ. ஓகேம்மா ஓகே. சரி ஓகே, எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க. உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்தே தெரியுது. எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ஆல் த பெஸ்ட்மா. சரி ஓகே, ஹெட்டிங் வந்து ஹேர் கலரிங் போட்டுக்கோங்க. நான் இப்போ உங்க கூடயே சேர்ந்து பேச போறேன், நீங்களும் என் கூட பேசிட்டு இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஆன்லைன்ல அப்படின்னும் போது நம்ம பாட்டு வந்து கதை கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்காம ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்து கவனிச்சிருக்கீங்கன்றது நம்ம பேச பேச நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப ஹேர் கலரிங்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிதானே? ஓகே, ஹேர் கலரிங் அப்படின்றதுல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹென்னா வச்சு கலரிங் பண்றது. ஓகேங்களா? ஹென்னா வச்சு கலரிங் பண்றது. ஹென்னா கலரிங்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. மெயினா வந்து ஹென்னா கலரிங் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரே ஹேரை வந்து கவர் பண்றதுக்கு, நம்மளோட கிரே ஹேர், நம்மளோட வெள்ளை முடியெல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக தான் மெயினா நம்ம வந்து கலரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே எடுக்கிறோம். அதுவுமே வந்து கெமிக்கல் இல்லாம ஹெர்பலா இருக்கணும்னு தான் நிறைய பேர் விருப்பப்படுறோம். அப்படிதானே?
ஃபர்ஸ்ட்லாம் வந்து கெமிக்கல் அப்படின்றது என்ன, இதனால என்ன பெனிஃபிட் ஆகும், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிலாம் தெரியாமே வந்து எல்லாரும் வந்து க்ரீம் பேஸ்ல இருக்கக்கூடிய கலரிங் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெர்பலா மாறிட்டு வராங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படின்னும் போது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக் எதிர்பார்ப்பாங்க. பிளாக்கா இருக்கணும், கிரே ஹேர் அப்படி வெள்ளை முடி வந்துருச்சுனாவே எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னது, கருப்பா இருக்கணும் முடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வெளியில கடையில கிடைக்குதோ அதை வாங்கி ஓனா வந்து நம்மளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல பார்லருக்கு போய் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இப்ப அந்த ஒரு சிலருக்கு வந்து அது ஹெர்பலா இல்ல கெமிக்கலான்றது தெரியாதனால நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு ஹென்னா கலரிங் அப்படின்ற விஷயத்த வீட்லயே வந்து பண்ணிப்பாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஹென்னா கலரிங் பண்ணவங்களோட ஹேர்லாம் எப்படி இருக்கும்? ஹென்னா கலரிங் பண்ணவங்க ஹென்னா, நீங்க மியூட் எடுக்கலாம்ல? ஒரு ப்ரௌனிஷா இருக்கும், ஓகே. ப்ரௌனா கோல்டன் ஒரு ஆரஞ்சு கலர்ல அந்த ஆரஞ்சு மாதிரி கலர். இருக்கும். ஓகேங்களா? கலர் அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். அது ஓகே அப்படின்னு பண்ணிப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படிதானே? ஒரு மாதிரி ஆரஞ்சா இருக்குது, ப்ரௌனா இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு வந்து விருப்பப்படாது. அப்படின்றதுக்காக பிளாக்க தேடி போவாங்க. இப்போ அது பிளாக்குமே பாத்தீங்கன்னா ஹெர்பலா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு கிடைச்சது என்னன்னா பிளாக் ஹென்னா. ஹென்னாலேயே வந்து பிளாக் கலர் வரக்கூடியது. ஓகே, பிளாக் ஹென்னா. மேம் திருப்பி சொல்லுங்க. பிளாக் ஹென்னா. மருதாணி பவுடர் வந்து நம்ம அரைச்சு அப்படியே போடுறோம். இல்ல மருதாணி பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அந்த கலர் என்ன கலர்ல வரும் அப்படின்னா ஹேர் கலர்ல பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரௌனாவும் ஆரஞ்சாவும் ரெட்டிஷ் கலந்த ஆரஞ்சு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்ப மேம் நமக்கு இது சொல்லுங்க. மேம் இது 2 டைப்ஸ்ல ஒரு டைப்பா பிளாக் கலர் ஹென்னா அப்படின்றது? ஆமா, ஒன்னு வந்து ஆரஞ்சு கலர்ல வர்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வர்றது, பிளாக் ஹென்னா. ஓகே. பிளாக் ஹென்னா ஃபர்ஸ்ட் டைப். ஓகே. நார்மலா மருதாணி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் வரும். ஓகேங்களா? அது ஒரு கலர் ஹென்னா. ரெண்டாவது வந்து பிளாக் ஹென்னா. பிளாக் ஹென்னா போடும்போது பிளாக்காவே இருக்கும் முடி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப மார்க்கெட்ல என்னென்னலாம் பிராண்ட் கிடைக்குதுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கடையில வந்து கிடைக்குதுல்ல, நிறைய பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல, நீங்களே சொல்லுங்க ஒன்னு. என்னென்னலாம் வந்து கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க கலரிங்ல? அதாவது பிளாக் கலர்ல போடுறதுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? எனக்கு ஐடியா இல்ல, சாரி. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கோத்ரேஜ், அதுக்கப்புறம் கோத்ரேஜ் மட்டும்தான் மேம் எனக்கே தெரியும். அப்படிங்களா? கோத்ரேஜ் போடுவோம், கார்னியர் போடுவோம், ஸ்ட்ரீக் போடுவோம். கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஓகே. நிறைய பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை கடையிலேயே தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, பிளாக் டை அப்படின்னு சொல்லி, டை பவுடர் சொல்லிட்டு இருக்கும். அது தண்ணியில Black மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்றாங்க. பிளாக் ரோஸ், பிளாக் ரோஸ் இப்ப பாத்தீங்களா ஒரு நொன்னா வருது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து கெமிக்கல். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பிளாக் கலர்லயே இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாவே கெமிக்கல் தான். நீங்க அந்த பவுடரை வந்து கட் பண்ணி பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயும் ஒரு மாதிரி கிரே கலர்லயும் இருக்கும், சிமெண்ட் கலர்லயும் இருக்கும். இதே வந்து பிளாக் ஹென்னான்னு சொன்னல, அது வந்து எப்படி இருக்கும்னா மருதாணி பவுடர் எப்படி இருக்கும், மருதாணி இலைய வந்து காய வச்சு அரைச்சோம்னா என்ன கலர்ல இருக்கும்? ப்ரௌன் கலர் மாதிரி லைட் இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். மருதாணி இலை பவுடர் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். Green. சரிங்களா? அந்த கிரீன் கலர்லயே இருக்கும். பட் ஆனா அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமிங் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட கலர் வந்து பிளாக்கா மாறிடும். சரிங்களா? இதுதான் வந்து பிளாக் ஹென்னா. ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப ஹேர் கலரிங் வந்து எதுக்காக பண்றாங்கன்றது பார்த்துட்டோம். ஆரஞ்சு கலரா, அந்த கிரே ஹேர் கவர் பண்றதுக்கு ஆரஞ்சு கலரா வந்தாலும் ஓகே, இல்ல பிளாக்கா வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாக்குறது வந்து நம்ம ஹேர் கலர்ல ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சரிங்களா? இந்த பிளாக் ஹென்னாவும் அது டைப் ஆஃப் லீஃப் இலை தானா? ஆமா, ஹென்னா பவுடர் தான். அதாவது மருதாணி இலையில கூட ஒரு 2-3 இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் பிளாக் ஹென்னா. அதுவுமே ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் தான். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஹென்னா கலரிங் பண்றது சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து பிளாக் நீங்க ஹென்னா சொல்லிருக்கீங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பண்றது பத்தி சொல்ல போறீங்களா? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு, இப்ப நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி சொல்லிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரஞ்சு பத்தி சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் பிளாக் பத்தி ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே மிங்கிள் பண்ணி
இது வந்து உங்களுக்கு ஹெர்பல் ஹேர் கலர்ல இந்த 2 கலர்ல பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து ஹென்னா கலரிங்ல ஆரஞ்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஹென்னா பத்தி அடுத்த ஸ்டெப்பா போறேன். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த ஹென்னா கலரிங் அப்படின்றது எல்லாருமே யூஸ் பண்றது வந்து அந்த கிரே ஹேர் வந்து கவர் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. ரெண்டாவதா ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னாலுமே நீங்க ஆரஞ்சு கலர்ல வரக்கூடிய ஹென்னா வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஹேர்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ஃப்ரிஸியா இருக்கு, கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல, கொஞ்சம் ஷைனியா சில்கியா வேணும் அப்படின்னாலுமே நீங்க இந்த ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி தலையில வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனா டைரக்டா வந்து இந்த ஹென்னா பவுடர்ல வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அதுல ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹென்னா வந்து அப்ளை பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுமா யாருக்காச்சும்? ஹென்னாவோட பெனிஃபிட் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். மருதாணி வைக்கிறாங்க, இப்ப கையில மருதாணி வைக்கிறாங்க, இல்ல தலையில அப்ளை பண்றாங்க, இல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. உடம்போட குளிர்ச்சி. ஓகே, சூப்பர். மெயின் வந்து நம்மளோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாவே ஒரு சில ப்ராப்ளம்ல வந்து நம்மள செக்யூர் பண்ணிக்க முடியும். என்னென்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஓகேங்களா? ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னவா இருக்கும்? மெயின் ரீசன் பாடி ஹீட்டிங் தான். பாடி வந்து ஹீட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசனே ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா பாடி ஹீட் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணணும். சரிங்களா? எடுத்தோடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க டாண்ட்ரஃப் இருக்குங்க உங்களுக்கு அப்படின்வாங்க. ஓகேங்களா? டாண்ட்ரஃப் எதனால வருது? பாடி ரொம்ப ஹீட் ஆகுறதுனால தான் வருது. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா பாடி வந்து ஹீட் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம் அப்படின்னா இந்த மருதாணி போடும்போது அந்த பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஹீட் ரெடியூஸ் ஆகும்போதே நம்மளுக்கு என்ன ஆகுது? ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடும். சரிங்களா? அப்போ இந்த ஹென்னா போடுறதுனால ஹேர் ஃபாலுமே வந்து நம்மளுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் growth ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்னா போடுறதுனால ஹேர் வந்து growth ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது யாருக்காச்சும் நம்ப முடியுதா? ஹேர் growth ஆகும் நம்புறீங்களா? இல்லையா? இல்லையா? ஏன் நம்ப இல்ல, மாட்டீங்க? எனக்கு ஒரு தெரிஞ்சு சொல்றாங்க எல்லாரும். எனக்கு ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறது ஓகே, ஆனா growth ஆகுறது என்னால நம்ப முடியல மேம். ஹேர் growth ஆகிறது நம்ப முடியல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹீட்னால முடி கொட்டுதுன்னு சொல்றீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, முடி கொட்டுறது ஸ்டாப் ஆனாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஹேர் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இப்ப முடி கொட்டிட்டே இருக்கும்போது தலையில இருக்க முடி எல்லாமே கொட்டுதான். அப்போ அடர்த்தி கம்மி ஆகும்போது ஐயோ நிறைய முடி கொட்டிடுச்சு அப்படின்னு நினைப்போம். இதே வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்கன்னா முடி வளருது போல இருக்கு, நம்மளுக்கு நிறைய growth ஆயிருக்கு அப்படிதான் நினைப்போம். அப்படிதானே? நம்மளா நினைச்சுப்போம். ஏன்னா முடி கொட்டுறப்போ கொஞ்சமா இருந்துச்சு, கொட்டுறது ஸ்டாப் ஆன உடனே நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஆயிடும். கொட்டல அப்படின்னும் போது எனக்கெல்லாம் நிறைய கிளைண்ட் சொல்லுவாங்க, நீங்க ஹென்னா போட்டீங்க, ஹென்னா போட்டதுனால எனக்கு முடி நிறைய வளர்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆனதுனால நம்மளுக்கு வந்து growth ஆகும்ல, எப்படினாலுமே growth ஆகவும் செய்யும், முடி கொட்டவும் செய்யும், ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஹேர் ஃபாலும் இருக்கும், growthம் இருக்கும். அப்படின்னும் போது growth ஆகுறது ஆயிட்டு தான் இருக்கும். கொட்டுறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அப்ப அடர்த்தியா தெரியும். சரிங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு பவுடரான ஒரு விஷயம் நம்ம ஹேர்ல போட்டாலுமே நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து நான் சொல்லிட்டேன், மெஹந்தி போடுறதுனால ஹீட் ரெடியூஸ் ஆகும், நல்லா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டேன். அதனால நீங்க போட்டீங்கனாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆயிடும், ரொம்ப வந்து ஃப்ரிஸி ஆயிடும். ரொம்ப வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப வந்து நேச்சுரலா தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹென்னாலாம் ரெகுலரா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட முடி தொட்டு பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும். ஆனா உங்க முடி வந்து தின்னா இருந்து திக்கா இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனா என்னன்னா ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிட்டு ஃப்ரிஸி ஆன மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒரு பவுடரா நம்ம எந்த ஒரு விஷயம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல இந்த ஹென்னான்னு கிடையாது, எந்த ஒரு பவுடர் பேஸ்ட் ப்ராடக்ட் போட்டாலுமே அது வந்து ஹேரை வந்து ட்ரை ஆக்கிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்றீங்க. ஓகேங்களா? ஷீக்கா போட்டு வாஷ் பண்றீங்க. ரெண்டுமே வந்து வாஷ் பண்ணிட்டு வரீங்க. எந்த முடி வந்து சாஃப்டா இருக்கும், எந்த முடி வந்து ரஃப்பா இருக்கும்? சீயக்கா வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். ஷாம்பு வந்து சாஃப்டா இருக்கும். ஷாம்பு வந்து சாஃப்டா இருக்கும். ஷீக்கா வந்து என்ன பண்ணும்? ஒரு ட்ரையா மாதிரி எப்படி இருக்கும்? ட்ரையா இருக்க மாதிரி தானே இருக்கும். கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? யாராவது யூஸ் பண்ணதே இல்லையா? மேம் நல்லா யூஸ் பண்ணதே இல்ல. எனக்கு கேட்காதீங்க. இப்ப யூஸ் பண்ணது இல்ல, ஆனா சின்ன வயசுல கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிருப்போம் தானே. மேம் நான் இப்போ சீக்கக்கா ஷாம்பு ரெடி பண்றேன். அதுல வந்துட்டு ஒரு 56 இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணா மட்டும் நல்லா ஹேர் growth, ஹேர் சாஃப்ட்டுக்காக
ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இப்ப கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இன்கிரீடியன்ட், இந்த மாதிரி Okay. ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனா இருக்கும். ஹேர் ஆ. growth இருக்கும். அதே மாதிரி நீங்க ஷாம்பு பேஸ்ல நீங்க ரெடி பண்றீங்க, அதாவது ஷாம்புவா கன்வெர்ட் பண்ணும்போது ஓகே. நான் சொல்றது வந்து பவுடராவே பவுடர். பவுடராவே பண்ணும்போது கூட நீங்க எப்படினாலுமே என்ன இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணாலுமே அந்த ட்ரைனஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? இதே வந்து ஷாம்புவா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது மாய்ஸ்சர் கண்டிப்பா கொடுக்க முடியும். ஓகே, இது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். ம். அதேதான் சொல்றேன். இப்போ நம்ம அதுதான் சொல்றேன். இப்போ ஹென்னா பவுடர் நம்ம தலையில வந்து டைரக்ட்டா நம்ம போடுறோம் அப்படின்னும்போது, நம்மளுக்கு கலர்லாம் கிடைச்சிரும். பட் என்ன ஆகும்? ட்ரை ஆக்கி விட்டுடும். ட்ரையும் ஆகக்கூடாது நம்மளோட ஹேரு, கலரும் வரணும். அதே டைம் வந்து மாய்ஸ்சராவும் இருக்கணும். அப்படின்னும்போது என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து ஹீட்னால மட்டும் என்னோட முடி வந்து கொட்டுது அப்படின்னா, அது ஓகே ஒரு ரீசன். ஆனா எனக்கு ஹீட் பாடியே கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஸ்ட்ரெஸ்ஸால எனக்கு கூட ஹேர் மேம். ஃபால் ஆகுது. ஆ? ஸ்ட்ரெஸ் புரியல. ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால கூட முடி கொட்டலாம். ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டும். வேற எதுனாலலாம் முடி கொட்டும்? ஏதாவது டிஃபிஷியன்சி, பாடி டிஃபிஷியன்சி. தண்ணி அதிகமா அயன் குடிக்காத இருக்கிறது ஹேர் ஃபால் ஆகும். அயன் திங்கிங் வந்து அதிகம். கம்மியா இருக்கிறது. தண்ணி கொஞ்சம் மாறினா கூட மேம். தண்ணி கொஞ்சம் மாறினா ஓகே. விட்டமின்ஸ் கம்மியா இருந்தா ஓகே. ஃபுட் வந்து நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கலைனாலும் அந்த மாதிரி வரும். ஓகே, புரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கல அப்படின்னா ஓகேங்களா? ஆமா. சரி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து டாக்டர் கிடையாது. உள்ளுக்கு வந்து டேப்லெட் கொடுக்கறதுக்கோ இல்ல சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கோ, பட் நம்ம வெளியில இருக்க ப்ராசஸ் தான் பண்ண போறோம். இருந்தாலும் அவங்களோட ஹேர் ஃபாலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க ஓகேங்களா, கிரே ஹேர் கவர் பண்றதுக்கு வராங்க. கிரே ஹேர் கவர் பண்ணாலுமே அவங்க வந்து என்ன கேட்கறாங்க, எனக்கு ஆரஞ்சு கலர்ல இருந்தாவே ஓகே, எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விடுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? மெஹந்தி போட்டு விடுங்கன்னு சொன்னா நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணனா ட்ரை ஆயிடும். அதுக்கு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு வந்து கிரே ஹேரும் இருக்கு பிளஸ் வந்து ஹேர் ஃபாலும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி வராங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணுங்க. எதனால உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நீங்க ஹேரை பாருங்க. ஹேர் வந்து எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கா? ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கா? ட்ராண்ட்ரஃப் இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க. அடுத்ததா வந்து அவங்களுக்கு ஏஜ் பாருங்க. என்ன ஏஜ்ல இருக்காங்க? ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 6th படிக்கிற பசங்களுக்கே வந்து கிரே ஹேர் இருக்கு. ஓகே. 45, 50 ஏஜ்க்கு அப்புறம் தான் கிரே ஹேர் வரும் அப்படின்னு கிடையாது. 25 ஏஜ்லயே வந்து ஃபுல்லா வந்து கிரே ஹேர் வரதும் இருக்கு. ஓகே. அதனால ஒரு கிளைண்ட வந்து நீங்க பாக்குறீங்கன்னா, அவங்க கிரே ஹேர் கவர் பண்றதுக்கு எனக்கு வந்து ஆரஞ்சு கலரே ஓகேங்க. பட் ஆனா வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ட்ரையா இருக்கு அப்படின்னும்போது நம்ம அதுக்கேத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம அயன் அவங்களுக்கு கம்மியா இருக்கு, அதனால தான் முடி கொட்டுதுன்னா, நம்ம அயன் டேப்லெட் குடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா அயன் என்னென்ன இருக்குதோ, அத நம்ம இதுல மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப நான் வந்து என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க இன்கிரீடியன்ட்ஸ்ல. மேம் இது பிளாக் ஹென்னா சொல்றீங்களா இல்ல ஆரஞ்சு கலருக்கு இப்ப வரைக்கும் சொல்றீங்களா? ஆரஞ்சு தாம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேமா, தேங்க்ஸ். மேம் அந்த பேஜ் இருந்து எடுத்து வச்சுக்கிறீங்களா? என்ன கலரிங் பேஜ்? நான் இது வந்து இது செல்ஃப் பியூட்டிஷியன் கிளாஸ் இது. அதனால நான் இது எடுத்துக்கல. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பேஜ் இந்த பேஜ்லாம் இல்ல. நான் உங்களுக்கு ரஃபா காமிக்கணுன்றதுக்காக காமிச்சது. இது உங்களுக்கு அட்வான்ஸ்லயே இருக்கிறத சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். சரி ஓகே, இது நான் சும்மா வச்சிருக்கேன்மா. நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறது நோட் பண்ண வேண்டாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர் இப்ப நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன். பட் அதே மெஷர்மெண்ட்ல நீங்க எடுக்கணும் அப்படின்றதுல அவங்களோட ஹேர் லென்த் எவ்வளவு இருக்கு, ஹேரோட டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க ஹென்னா பவுடர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து சொல்றது வந்து ஹென்னா பவுடர் 200 கிராம் அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கு, டென்சிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து நிறையவே நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க 200ன்றது 400 கிராமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சொல்லியிருக்கேன்னா நீங்க 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹென்னா பவுடர் 200 கிராம் எடுத்துக்கோங்க. கத்தா பவுடர் 1 ஸ்பூன். கட்டா வந்து உங்களுக்கு சூப்பர் இது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். சரிங்களா? கட்டாவா? என்னது ஆ, spelling? கத்தா பவுடர், கற்றாழை பவுடர் இல்லனா ஓகேங்களா, ஓகே ஆலோவேரா பவுடர் ஓகே. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேம் ஆலோவேரா பவுடர் எவ்வளவு பேர்ல மேம்? நீங்க கட்டா பவுடர் சொல்றீங்களா? ஆமா ரெண்டுமே ஆமா சேம் தானா?
ஆமா ஆமா சேமா ஆமா. மேம்? ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து கத்தா ஆம்லா பவுடர் பவுடர் எவ்வளவு மேம்? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். ஓகே, ஆம்லா பவுடர் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து லெமன் வந்து எடுத்துக்கிறீங்க. லெமன் வந்து நல்லா சாறு வருது அப்படின்னா ஒரே ஒரு லெமனே போதும். ஓகே, அப்படி சாறு சரியா வரலன்னா 2 லெமனா எடுத்துக்கோங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சைட்ல எழுதிக்கோங்க. டிராண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிராண்ட்ரஃப் இல்ல அப்படின்றவங்களுக்கு நீங்க கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. சைட்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டீ டிகாஷன். டீ டிகாஷன் எப்படி நீங்க போட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 50 ml எடுத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதுல டச் பண்ணி பார்க்கும்போது அதோட கலர் வந்து நம்ம கையில வந்து பிடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க இப்போ ஒரு ஒரு டீ டிகாஷன் டீ தூள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சாலுமே இப்படி டச் பண்ணும்போது அந்த சாயம் வந்து வராது. தெரியுங்கள ஒரு சில டீல. அதனால நீங்க டீ தூள் பொறுத்து எனக்கு வேரியேஷன் ஆகும். அதுக்காக அதிமதுரம் ஏதோ சொல்லுவாங்க மஞ்சிஸ்தா ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி டீ தூள் எடுத்துக்காதீங்க. வெறும் டீ தூள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டெயின் வரதுக்காக. நீங்க எவ்வளவு 50 மேம்? ml வாட்டர் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதை டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டெயின் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா திக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் வந்து கர்ட். இது வந்து எவ்வளவு லென்த்தி ஹேரா இருந்தாலுமே 1/2 கப் போதும். இப்போ டென்சிட்டியா இருக்கு லென்த்தா இருக்கு எப்படினாலுமே உங்களுக்கு 1/2 கப் வந்து கர்ட் வந்து போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஐயருங்கெல்லாம் வருவாங்க. இப்போ என்னோட பார்லர் கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மோஸ்ட்லி வந்து ஐயருங்க தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்க இதுல வந்து எக் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணுவீங்க. எக் ஒயிட் மிக்ஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து சொல்லாதீங்க. ஓகேங்களா? எப்படியும் ஸ்மெல் வராது கண்டிப்பா. ஏன்னா எக்கோட ஒயிட்டும் அந்த எல்லோவும் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஸ்மெல் வரும். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த கர்டு லெமன் அதெல்லாம் போடும்போது இந்த எக்கோட ஒயிட்டோட ஸ்மெல் வந்து வராது. அதனால நீங்க சொல்லாதீங்க இவ்வளவு இதெல்லாம் மிக்ஸ் பண்றோம் அப்படின்றத சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 1 egg white யா மேம்? ஆமா, எக் ஒயிட் மட்டும் போதும். இல்ல மேம் அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக் ஒயிட்டுக்கு பதிலா 1/2 கப் நான் கர்டு சொன்னேன்ல அதை வந்து 1 எஸ் கப்பா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட் எஸ் இல்லைன்னா மேம். வேண்டான்னு தவிர்த்தீங்கன்னா. பட் ஆனா எக் ஒயிட்டோடது ரொம்பவே மாய்ஸ்டரா இப்போ ஹெக் கொடுக்கும். ஒயிட் ரொம்ப creamy அப்படின்றீங்களா ஆ இருக்கும். மேம்? அது ஒண்ணு போட்டா போதும் மேம்? ஒரு எக் போட்டா? ஒண்ணு போதும் ஒண்ணு போதும். ஒரே அது எவ்வளவு நீங்க மிக்ஸ் பண்ணாலுமே ஒரே ஒரு எக் ஒயிட் போதும். ஓகே மேம். ஓகே, ரொம்பவே வந்து நம்மளுக்கு எக் ஒயிட் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்லா சில்கியா ஆக்கும் ஹேர். அதனால தான் எக் ஒயிட் சொல்றேன். அப்படி மேபி வந்து அவங்க கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல மேம் வேண்டாம் அவங்க ரொம்ப சுத்தமா இருப்பாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சீங்க இல்ல ஐயருங்கெல்லாம் வந்து வேண்டாம் அவாய்ட் பண்றாங்கன்னா நீங்க தாராளமா வந்து கர்டை வந்து 1/2 கப்ன்ற இடத்துல 1 கப்பா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எஸ் சரிங்களா? மேம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மெத்தட் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம்ன்றது பாத்துக்கோங்க. இது கூடவே வந்து உங்க வீட்ல வந்து இரும்புல பாத்திரம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்ல இரும்பு பாத்திரம் ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கோங்க. இப்ப கிளைண்ட் எஸ் மேம். வந்து உடனே வந்துட்டு போடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அயன் கண்டென்ட் இருக்கா மாதிரி நம்ம இன்கிரீடியன்ட் கொடுக்க முடியாது. ஓகே, பிஃபோர் மோஸ்ட்லி வந்து ஹென்னா கலரிங் வரவங்க பிஃபோர் டே வந்து சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா? ரொம்ப ரேர் கிளைண்ட்ஸ் தான் வந்து திடீர்னு வந்துட்டு உடனே எனக்கு அப்ளை பண்ணுங்கன்னு கேட்பாங்க. எஸ் இது மேம். பிஃபோரா வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அயனும் அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்த்தா மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, அயன் நம்ம கொடுக்கும்போது மேம் அவங்களுக்கு ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். சொல்லுங்க. மேம் அயன் பவுடர் வந்து இப்ப மார்க்கெட்ல சேல் ஆகுதுங்க மேம்? சேல் அயன் பவுடர் பண்றாங்க? வேண்டாமா? அயன் பாத்திரம் இரும்பு பாத்திரம் இல்ல எடுத்துக்கோங்க. அயன் இல்ல பவுடர் மேம் நீங்க அயன் பவுடர் இருக்குங்களா? பவுடர் பேஸ்ல வந்துட்டு அயன் பவுடர் சேல் பண்றாங்க அந்த ஹேர் டைக்காக. இல்ல இருக்கு இருக்கு அது ஆ, வேண்டான்ற இதுல வேண்டான்னு அது சொல்றேன். மிக்ஸ் பண்ண வேணாங்களா? ஆமா வேண்டாம். ஓகே மேம். இன்ஸ்டன்டா வந்துட்டு பண்றவங்களுக்கு அயன் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்க தான் முடியும். அதுக்காக வேற எந்த இன்கிரீடியன்ஸும் நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அதனால வேண்டாம். சரிங்களா? ஓகே. பிஃபோர் டே வந்து சொல்றவங்களுக்கு மட்டும் நீங்க என்னென்ன பண்ணணும்ன்ற சொல்றேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹென்னா பவுடர் எடுத்துப்போம், ஆம்லா பவுடர் எடுத்துப்போம், அந்த கத்தா பவுடர் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து டீ டிகாஷன். லெமன். ஓகேங்களா? இருங்க, டீ டிகாஷன் லெமன் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இரும்பு பாத்திரம் சொன்னல அதுல வந்து நீங்க நைட்டே வந்து ஊற வச்சிருவீங்க. ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மறுநாள் வந்து கொஞ்சம் தண்ணியாகும். அதோட மட்டும் இல்லாம
நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இல்ல 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து எக் ஒயிட்டும் கர்டும் மிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? அது முந்தின நாளே மிக்ஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேம். ஹென்னா பவுடர், ஆம்லா பவுடர், சத்தா பவுடர், லெமன் ஜூஸ், டீ டிகாஷன் இதை மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி நீங்க இரும்பு பாத்திரத்துல வைக்க போறீங்க. எது மேம்? ஃபர்ஸ்ட் நம்ம அமலா பவுடர், கத்தா பவுடர், டீ பவுடர் ஃபர்ஸ்ட் அந்த நைட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி லெமன் வச்சிடணும்ல மேம்? இது நைட்டே வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு போறீங்க. இது வந்து இரும்பு பாத்திரத்துல. இப்போ வந்து நீங்க ஓகே. கேட்கலாம், என்கிட்ட இரும்பு பாத்திரமே இல்ல மேம், இரும்பு கடாயே இல்ல என்கிட்ட, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வேற எந்த பவுல்ல வேணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சில்வர் பாத்திரமோ, அலுமினியம் பாத்திரமோ, இல்ல பிளாஸ்டிக் பவுலோ, கண்ணாடி பவுலோ எது வேணா எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, 2 ஆணி இருக்குல்ல, இரும்பு ஆணி. ஓகேங்களா? சில்வர்லயும் இருக்கு, பித்தளையிலும் இருக்கு ஆணி. அதனால ஆணின்னா எதுன்னு கேட்பீங்க, அதனால சொல்றேன். இரும்புல இருக்க ஆணி வந்து 2 ஆணி வந்து போட்டுருங்க. கொஞ்சம் பெரிய ஆணியா போட்டுக்கோங்க, அப்பதான் காலையில எடுத்துருவீங்க. சின்ன சின்னதா போட்டுட்டீங்கன்னா மறந்துட போறீங்க. ஓகேங்களா? நைட் வந்து போட்டுடுங்க. காலையில வந்து நீங்க எக் ஒயிட்டும் கர்டும் மிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த டைம்ல வந்து இந்த ஆணியை வந்து தயவு செஞ்சு தெரியாம கூட விட்டுறாதீங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே ஓகே. ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டாங்க, கிளைண்ட் இல்ல ஸ்டூடெண்ட் தான் கேட்டாங்க, மேம் நான் இப்ப இந்த ஆணியை போட்டுட்டேன், சின்ன சின்னதா போட்டதுனால எனக்கு சரியா தெரியாது எடுக்கிறதுக்கு, அதனால நான் அப்படியே அப்ளை பண்றேன், அப்ளை பண்ணும்போது எப்படி கையில மாட்டலாம் மேம், அப்ப எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அதனால நீங்க கேர்டும் எக் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த இரும்பு ஆணியை வந்து நீங்க எடுத்துடணும். சரிங்களா? இது வந்து உங்ககிட்ட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சொல்றது மெயினா. எஸ் மேம். என்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்ல அப்படிங்கும்போது, முக்கிய எல்லார்கிட்டயும் இருக்கலாம், இல்ல அப்படின்னும் போது. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இது வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ண போறோம்னா, நீங்க நார்மலா வந்து நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே. நீங்க அந்த மாரி அந்த சென்டர்ல ஹேர் எடுத்து ரவுண்ட் ரவுண்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா வச்சும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம 4ஆ டிவைட் பண்ணி செக்ஷன்ஸ் எடுத்தும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது உங்களோட விஷ் தான். ஆனா வந்து ஹென்னா கலரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்ட போடுற மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அது வீடியோல நல்லா தெரியும், பாருங்க. ஓகே மேம். உங்களுக்கு வீடியோல பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட நாளைக்கு செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். சரிங்களா? எஸ் மேம். அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் சொன்னது இன்னைக்கு அனுப்பிடுவேன். நீங்க பாத்துருங்க. பார்த்துட்டு மறுநாள் வந்து ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம், லெமனோட குவாண்டிட்டி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன மேம்? லெமனோட குவாண்டிட்டி சொல்றீங்களா? ஒரு லெமன் லெமன் எடுத்தா போதுங்களா? லெமன் வந்து அந்த ஒரு சில லெமன் வந்து நல்லா சாறு இருக்கும். ஒரு சிலது வந்து சாறு இருக்காது. அதனால ஒரு லெமன் இல்ல 2 லெமன் அப்படி சொல்லியிருக்கேன். அது எப்போ மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லலையே. இது வந்து நைட்டே பண்ணிடணும் அது. இப்ப ஆமா. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு எத்தனை லெமன் எடுக்கணும்? டிராண்டஃப் இருக்கவங்களுக்கு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. டிராண்டஃப் இல்லாதவங்களுக்கு கம்மியா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஏன்னா ஓகே மேம். டிராண்டஃப்மே சேர்த்து கிளியர் ஆயிடும் உங்களுக்கு லெமன் அப்ளை பண்ணும்போது. மேம் அது நைட்லயே லெமன் ஊத்தி வச்சிடலாமா மேம் அந்த மிக்ஸோட அந்த அமலா பவுடரோட? ஆமா. ஆமா. இப்ப நீங்க காலையில என்ன மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா, கர்ட் எக் ஒயிட் மட்டும் தான் காலையில மிக்ஸ் பண்ண போறீங்க. மத்த எல்லாமே நைட்டே மிக்ஸ் பண்ணி வைக்க போறீங்க. ஓகே மேம். ஓகே. ஹென்னால ஏதாவது பிராண்ட் இருக்கா? ஏதாவது என்ன பிராண்ட் அந்த நான் மாதிரி சொல்றேன். கூட? நான் சொல்றேன். ப்ரொஃபஷனலா இப்போ இது சொல்லுங்க. வந்து நீங்க முந்தின நாளே வந்து ஸ்ட்ரோக் பண்ணி வச்சிரீங்க. மறுநாள் வந்து கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் கர்ட் எக் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ண போறீங்க. இது எவ்வளவு நேரம் அவங்க ஹேர்ல இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது வந்து 1 ஹவர் to 1.5 ஹவர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதே வந்து எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து உடனே கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கிளைண்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நீலகிரி தைலம் இருக்குல்ல, யூக்கலிப்டஸ் ஆயில். எதுக்கு மேம்? எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, டக்குன்னு எனக்கு ஓ கோல்ட் ஆயிடும், டக்குன்னு எனக்கு ஃபீவர் வந்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் ஓகே எனக்கு இதை மேம். அப்ளை பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீலகிரி தைலம் வந்து ஒரு 5 ml, நிறைய எல்லாம் வேண்டாம், 5 ml மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்கும் அப்ளை பண்ண வேண்டாம். அந்த எனக்கு கோல்ட் ஆயிடும், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் நம்ம வந்து தலையில 50 வைக்க ml போறோம். மேம்? என்ன ஆகும் அப்படியே இப்ப நம்ம கையில மருதாணி எல்லாம் வைக்கிறோம்னா எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும்ல. அப்ப இன்னும் எஸ் தலையில மேம். வைக்கும் போது இன்னும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. அந்த மாதிரி எஸ் மேம். ப்ராப்ளம்னால திரும்ப மறுநாள் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்க நீலகிரி தைலம் வந்து 5 ml வந்து அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே. இது வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே ட்ரை ஆயிடும். ரொம்ப ஹீட் பாடியா இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஆயிடும்.
நார்மலா ஹீட் இல்ல நல்ல கோல்ட் பாடியா தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ட்ரை ஆகாது, இருந்தாலும் கலர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிரும். ஓகேங்களா? இந்த 1.5 ஹவர்ஸ் கழிச்சோ இல்ல 2 ஹவர்ஸ் கழிச்சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ட்ரை ஆயிட்டு காஞ்சு போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதை வந்து நார்மல் தண்ணியில வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மேம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? நார்மலா நீங்க ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இந்த ஷாம்பு தான் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸ்ல போறோம் அப்படின்னா தான் அதுக்கு தனித்தனி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்க நார்மலா நீங்க ஷாப்புக்குன்ட்டு தனியா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல நீங்க ஓனா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து ஹென்னா பவுடர் வந்து கேட்டிருந்தீங்க. ஹென்னா பவுடர் வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ ஹென்னா பவுடர் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து மெஹந்தி டிசைன்ஸ் போடுறதுக்காக ஹென்னா பவுடர் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஹேருக்குன்னே இருக்கும். சரிங்களா? ஹேருக்குன்னு இருக்கிறது நீங்க நார்மலா வந்து கடைகள்லயே கிடைக்கும். நார்மலா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல மளிகை கடையா இருக்கட்டும், இல்ல பியூட்டிஷியன் திங்ஸ் வாங்குற கடையா இருக்கட்டும், இல்ல நாட்டு மருந்து கடையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து கிடைக்கும். ஹேருக்குன்னு கேட்டு வாங்குங்க, அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அப்படின்னும் போதுதான் வந்து ஹென்னா பவுடர் வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அது உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். சரிங்களா? அதனால இப்போதைக்கு ஹென்னா பவுடர் அப்படின்னும் போது பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா சிங்கோனு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுலயே வந்து சிங்க் பவுடர்னே கிடைக்குது. இல்ல நார்மலா வந்து ஹேருக்கான பவுடர்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இப்ப மருதாணில எல்லாம் வந்து சிங்கோனு, ராஜு கோல்டு, காவேரி அப்படிலாம் இருக்குல்ல பாத்தீங்களா? அதே மாதிரியே இது ஹேருக்குன்னு கேட்டீங்கன்னா பவுடர் வந்து கொடுப்பாங்க. என்ன இந்த ஹென்னா பவுடர்ல வந்து ஹேருக்கும் மெஹந்தி டிசைன்ஸ் போறதுக்கும் என்னன்னா ஃபில்டர்டு பவுடர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும். அதுல வந்து ஃபில்டர் ஆயிட்டு ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும் பவுடர். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பவுடரா கிடைக்கும் நம்மளுக்கு மெஹந்தி டிசைன் போடுறதுல. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருந்து செகண்ட் தேர்டுன்னு வர்றதுதான் ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. அதனால நீங்க வந்து ஹென்னா பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா வந்து இந்த ஹேருக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மேம் இப்போ இது எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் போடலாம் அப்படின்னா தாராளமா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து போடலாம். சரிங்களா? இல்ல ஒரு சிலர் வந்து 3 மந்த் ஒன்ஸ் போடுவாங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் தானே வரப்போகுது அதனால. ஓகேங்களா? மேம் இப்போ ஹேர்ல வந்து ஆயில் போட்டு வரவங்களுக்கு இந்த நம்ம இந்த அப்ளை பண்ண முடியுமா? இல்ல இப்ப அது ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு தான் இது அப்ளை பண்ணணுமா? நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஒரு கிளைண்ட் வராங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அவங்களோட ஹேர் வந்து ட்ரையா இருக்கா இல்ல டேண்ட்ரஃப் இருக்கா அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் எதனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படி சொன்னாங்கன்னா இது நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹேர் ஃபாலுக்கு வந்து அந்த அயன் கண்டென்ட் கொடுக்கறது, அந்த கர்டு கொடுக்கறது, எக் ஒயிட் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்தோம். ஓகே, இந்த ஹென்னா கலரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கலரிங் வராங்கனாவே அவங்க ஹேர்ல வந்து ஆயில் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க பிஃபோரா முந்தின நாள் குளிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே தான். ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு 3 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஹென்னா கலரிங் ஆனாலும் சரி, ஹேர் கலரிங் ஹென்னா பிளாக் கலர்ல டை கலர் கொடுத்தாலும் சரி, இல்ல கலர் பேஸ்ல கலரிங் கொடுத்தாலும். ஒரு நிமிஷம். இப்ப அந்த சவுண்ட் கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்டா இருந்தது. ஓகேவா? ஓகே, சரி. அதனால கண்டிப்பா வந்து அவங்களோட ஹேர்ல வந்து ஆயில் இருக்கவே கூடாது. அவங்க சொல்லுவாங்க இல்லங்க 2 நாள் தாங்க ஆகுது ஹேர் வாஷ் பண்ணி, நீங்க பரவாயில்ல ட்ரையா தானே இருக்கு, ஆயில்லாம் இல்லையே, நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு விஷயம் பாருங்க, நம்மளோட இப்ப நம்ம காலையில ஹேர் வாஷ் பண்ணாலுமே சாயங்காலம் நம்ம தொட்டு பார்த்தாலுமே இங்க இருக்கிற பொல்யூஷன் வந்து ஹேர்ல வந்து நல்லா வந்து டெபாசிட் ஆயிடுது. அப்போ 1 டேனா ஓகே தான். பட் அதான் 2 டேஸ் 3 டேஸ் அப்படின் போது அவங்க வந்து குக் பண்ணுவாங்க, வீட்டுல வேலை எல்லாம் செய்வாங்க அப்படின் போது ஸ்வெட் ஆயிருக்கும், டஸ்ட் நல்லா பட்டிருக்கும். அப்படின்னும் போது ஹேர்ல வந்து பாதி அந்த ஹேர் மேலேயே வந்து டெபாசிட் ஆயிருக்கும் அந்த டஸ்ட் எல்லாம். அப்ப அது மேல நம்ம வந்து ஒரு பவுடர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் போது ஃபிக்ஸ் ஆகும். பட் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமா வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து கலர் வந்து பிடிச்சிரும். அவங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து போகும்போது கலரிங் நல்லாவே இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம், 1 மந்த் வரைக்கும் நல்லாவே ஸ்டே ஆகுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். பட் ஆனா என்ன ஆகும்னா அவங்க 15 டேஸ்லயே வந்து கலர் ஃபேட் ஆயிட்டே போயிடும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நான் அடுத்து போறேன். சரி, இல்ல ஓகே. மேம். இப்போ இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது நல்ல ஒரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல டார்க் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வெறும் ஹென்னா பவுடர் போடும்போது தான் லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப நான் அடுத்ததான் என்ன சொன்னேன், பிளாக் ஹென்னான்னு சொன்னேன். பிளாக் ஹென்னாக்கு நான் தேர்டா போறேன். பிளாக் ஹென்னா போடுவாங்க, இந்த ஆரஞ்சு கலர் போடுவாங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் இப்ப ட்ரெண்டிங்கா போடுறது என்ன கலர் சொல்லுங்க பார்க்கலாம். பிளாக் வேண்டாம் எனக்கு ஆரஞ்சு வேணாம் போது டக்குன்னு வந்து தெரியவும் கூடாது, பட் ஆனா வந்து ஒரு சிலர் விருப்பப்படுற கலர், மோஸ்ட்லி விருப்பப்படுற கலர் என்னவா இருக்கும்? ப்ரௌன் எந்த கலர்ல தான்? ப்ரௌன் தான் பிரவுன். மேக்ஸிமம். ஓகே, பிரவுன். அப்புறம் வேற என்ன கலர்? கிரே. கிரே தான் கலர் ஆயிடுச்சு. கிரே ஆனதுக்கு தானே கலர் போடுறோம். ஓகே, நானே சின்ன சொல்லிட்டுமா? பசங்க எல்லாம் கலர்ஃபுல்லா போடுறாங்களே. ரொம்ப ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்ல. ஓகே, பிங்கா? பிங்க் எல்லாம் இல்லம்மா. ஐயோ, பிங்க்னா அதெல்லாம் வந்து போட முடியுமா? அதெல்லாம் வந்து ஹைலைட் கலர்ஸ் தான் வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். பிங்க், ப்ளூ, கிரீன், பீகா கிரீன் அப்படிலாம். பர்கண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்கண்டி. பர்கண்டி கலர். எஸ் மேம், அதாவது பர்கண்டி. மேம், ஆ, முஸ்லிம்ஸ் பிளாக் லைக் பண்ண மாட்டாங்க, பர்கண்டி தான் லைக் பண்ணுவாங்க மேம். இவ்வளவு நேரம் சொல்லல, நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்கல்ல. இல்ல மேம், கொஞ்சம் ஓகே ஓகே, சும்மாதான். ஓகே, சரி. இப்ப பிளாக் அப்படின்னும் போது ஒரு சிலர் விருப்பப்படுவாங்க, ஒரு சிலர் விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஆரஞ்சு அப்படின்னும் போது ஐயோ ஆரஞ்சா தனியா தெரியுதே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரெட் ஆரஞ்சா இருந்தாலும் அதுவுமே வந்து ஆரஞ்சா தான், டார்க் ஆரஞ்சா தெரியும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து பிரவுன் விருப்பப்படுவாங்க. மோஸ்ட்லி சின்னவங்கள இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுறது அப்படின்னா பர்கண்டி கலர். ஓகேங்களா? பர்கண்டி கலர் அப்படின்னும் போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சன்லைட்ல எல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு அந்த பர்கண்டி கலர் தெரியும். பர்கண்டி கலர்னா என்ன, எப்படி இருக்கும்? யாராச்சும் கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும் அது பர்கண்டி கலர் அப்படின்றது யாருக்கா ஐடியா இருக்கா? மேம், பிரவுனும் இருக்காது, ஆரஞ்சாவும் இருக்காது மேம், ஆ, மெரூன் ஷேட் மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். பிரவுனாவும் இருக்காது, ஆரஞ்சாவும் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி அந்த குங்கும கலர் மாதிரி இருக்கும். அதான் மெரூன். ஓகேங்களா? மெரூன் கலர் மாதிரி இருக்கும். அது நம்ம இந்த ஹென்னா கலரிங்ல மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹென்னா கலரிங்லயே அந்த கலரை வந்து வர வைக்கலாம். எப்படின்றது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஆம்லா பவுடர், ஹென்னா பவுடர், கத்தா பவுடர், லெமனு, டீ டிகாஷன், கர்டு, எக் ஒயிட் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் இதுல சேர்க்க போறோம். என்னன்னா பீட்ரூட் ஜூஸ். Okay. பீட்ரூட் ஜூஸ் 200 கிராம் வந்து ஹென்னா பவுடர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 50 ml பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப எப்படி நான் டீ டிகாஷன்ல நம்ம கையை இப்படி தொட்டு பார்த்தா அந்த ஸ்ட்ரெயின் வருதான்னு சொன்னேன். இப்போ ஒரு சில பீட்ரூட்ல நீங்க என்னதான் சீவினாலும் அந்த கலர் கையில பிடிக்காது, தெரியும்ல? சாயமே வராது நம்ம கையில. இதே ஒரு எஸ் சில மேம். பீட்ரூட் பாருங்க, அறியும் போதே நம்ம கையெல்லாம் ரெட் ஆயிடும். அப்படிதானே? எஸ் அதனால மேம். தான் சொல்றேன். பீட்ரூட் நான் சொன்னேன்றதுக்காக நீங்க அரைச்சு எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரெயின் இல்ல அப்படின்னா அது வேஸ்ட். அதனால நல்ல கலர் வரா மாதிரி பீட்ரூட் நீங்க எடுத்துக்கணும். தண்ணி ஊத்திலாம் அரைக்க கூடாது. அந்த சாறு வந்து 50 ml இருக்கணும். தண்ணி ஊத்தி அரைச்சீங்கன்னா அதுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. நீங்க மிக்ஸ் பண்ணாலுமே அந்த கலர் பர்கண்டி கலர் வராது. சரிங்களா? அதனால நல்லா அரைக்கும் போது அதுலயே தண்ணி வரும்ல, அதை வச்சு நீங்க எஸ் மேம். எடுக்கணும் 50 ml. ஓகே, எஸ் மேம். இப்போ இந்த 50 ml எப்ப நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா முந்தின நாளே சேர்த்துருவோம். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் சொல்லிடுறேன். ஹென்னா பவுடர், கத்தா பவுடர், ஆம்லா பவுடர், லெமன் ஜூஸ், டீ டிகாஷன், பீட்ரூட் ஜூஸ் இது எல்லாமே வந்து நைட்டே வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இரும்பு கடாயில ஊத்தியோ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஆணி போட்டோ வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்கண்டி கலர் வரணும்னா கண்டிப்பா பிஃபோர் டே ஸ்ட்ரோக் பண்ணி வைக்கணும். நம்ம வெறும்னே வந்து ஹென்னா கலரிங்ல வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது நல்ல ஒரு மேல அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நல்ல ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல நல்லா டார்க்கா இருக்கும். பட் இந்த பீட்ரூட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா பர்கண்டி கலர்ல இருக்கும். அதாவது பீட்ரூட் என்ன கலர்ல இருக்கோ அந்த மாதிரி மேல வந்து லேயர் வந்து அந்த பர்கண்டி கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம அந்த கர்டோ எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஹெர்பலாவும் இருக்கு, நேச்சுரலாவும் இருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதனால வந்து ஹேர் ஃபால் ஆகுமானா ஆகவே ஆகாது. நல்லா ஹேர் growth ஆகும். நல்லா வந்து ஷைனிங் கிடைக்கும். சரிங்களா? அதனால ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் இந்த விஷயம்.
பட் ஆனா நம்ம இன்கிரீடியன்ஸ் இந்த கர்டும் எக் ஒயிட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சரியாகும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே பவுடர் தான். இப்ப கத்தா பவுடரா இருக்கட்டும், ஆம்லா பவுடரா இருக்கட்டும், ஹென்னா பவுடரா இருக்கட்டும், இது எல்லாமே பவுடர் தான். லெமனுமே இந்த பாத்தீங்கன்னா பீட்ரூட் உங்களுக்கு ஜூஸ் மேம். இல்ல நான் சொல்றது வந்து பவுடர் வந்து நம்ம போடுறது ட்ரை ஆக்கும்ல. அப்ப எஸ் நம்ம மேம். வந்து அதை மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இந்த கர்டும் எக் ஒயிட்டும் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஓகே. ஓகே. அப்போ உங்களுக்கு ஆரஞ்சு கலர், நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் வரணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்கிரீடியன்ஸ்லாம். ஹென்னா பவுடர், கத்தா பவுடர், ஆம்லா பவுடர், லெமன், டீ டிகாஷன். இதை நைட் மிக்ஸ் பண்ணிக்கணும். பர்கண்டி பர்கண்டி வேணும்னா பர்கண்டி, பீட்ரூட் பர்கண்டி ஜூஸ். வேணும்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எஸ் மேம். இன்னைக்கு கிளாஸ் வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லிடுவீங்களா டக்குன்னு? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு மேம். சரி, இப்போ ஓகே. இப்போ நம்ம ஒரு வந்து டவுட் மேம். ஆரஞ்சும் என்னமா? இல்ல இப்போ வந்து ஒயிட் ஹேர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு கிரே ஹேருக்கு இது போடலாம். இப்போ சப்போஸ் நார்மலா இருக்கு, இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமா சின்ன தாராளமா பசங்களுக்கு? பட் ஆனா கலர் கண்டிப்பா வரும். எப்படி ஓகே, கலர் கலர் வரும்னா பிளாக்கா தான் இருக்கும் உங்களோட ஹேரு. அதாவது உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போதோ இல்ல வெயில் இல்லாத இடத்துல இருக்கும்போதோ உங்களுக்கு வந்து பிளாக்கா தான் தெரியும் ஹேரு. ஆனா வெளியில போறீங்க அந்த சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு ஷேட் வந்து தெரியும். பர்கண்டி மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா பர்கண்டி ஷேட் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரொம்ப வந்து வெயில்ல அந்த சன்லைட்ல டைரக்டா போனா மட்டும் தான் தெரியும். மத்தபடி வந்து ரொம்ப நார்மலா செட்டில்டா பிளாக் ஹேர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தேவைப்பட நிறைய பேர் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கிரே ஹேர் கவர் பண்றதுக்காக மட்டும் இல்லாம கூட நம்ம கலரிங் எல்லாம் பண்ணிக்கிறோம் தானே. மத்த கலர்ஸ் எல்லாம் ப்ரௌனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கோல்டன் கலரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பர்கண்டியா இருக்கட்டும், அது ரெட் ஒயின் கலரா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பப்பட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வந்து கெமிக்கல் பேஸ்ல போகும்போது, கிரீம் பேஸ் கெமிக்கல் பேஸ்ல போகும்போது, இது ஹெர்பலாவே நமக்கு வேணும்னா தாராளமா பர்கண்டி ஆரஞ்சு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்லைட்ல போனா மட்டும்தான் அந்த ஷேட் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்ப இதனால வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் மட்டும் கண்ட்ரோல் ஆகணும், பட் வந்து எனக்கு கலர் ரொம்ப பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஓகே. ஓகே. கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கிரே ஹேர் எனக்கு இல்ல, பிளாக்கா தான் இருக்கு ஹேர், பட் அந்த அதே மாதிரி கலரும் எனக்கு வேணாம், பட் அந்த மாய்ஸ்சரைசர் வேணும், இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும், ஹேர் growth ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, கிளியர் ஆகும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 1/2 hour மட்டும் பேக் மாதிரி போட்டுட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? டவுட் இல்லைன்னா மியூட் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹென்னா வந்து பார்க்கலாம். பிளாக் ஹென்னா அப்படின்றதே வந்து ஹேர் டை அப்படின்ற ஒரு சிலபஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுலதான் வந்து கவர் ஆகும். பட் இருந்தாலும் இது கலரிங்ல வர்றதுனால அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஹேர் டை அப்படின்னும் போது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். சரிங்களா? கெமிக்கல் நிறைய இருக்கக்கூடியதான் ஹேர் டைன்னு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஹேர் டை போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்ப்ல இச்சிங் வரும். ஸ்கேல்ப்னா தலையில வந்து அந்த மண்டையில, ஓகேங்களா? ஸ்கேல்ப்ல வந்து இச்சிங் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து ட்ரை ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் வரும். அதாவது மங்குன்னு சொல்லுவாங்கல்ல, மங்குலாம் வரதுக்கு ஒரு ரீசனா இந்த ஹேர் டை இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவும் டை மாதிரி தான், ஆனா வந்து ஹெர்பலா நம்ம பண்றோம். சரிங்களா? ஹெர்பலா பண்ணக்கூடியது. அந்த ஹெர்பலா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹென்னா பிளாக் ஹென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளாக் ஹென்னா வச்சு நம்ம பண்ணக்கூடிய டை. ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், டைன்னு சொல்ல மாட்டோம், பிளாக் ஹென்னா அப்படின்னு தான் சொல்லுவோம். மோஸ்ட்லி நீங்க பார்லர்ல போனீங்கனாலுமே வந்து கலரிங் பண்ணணும் அப்படின் போது பவுடர் பேஸா இல்ல கிரீம் பேஸா கேக்குறாங்க அப்படின்னா பவுடர் பேஸ் அப்படின்னா பிளாக் ஹென்னா. ஓகேங்களா? கிரீம் பேஸ் அப்படின்னா டெவலப்பர் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய கலர்ஸ். சரிங்களா? இப்போ பிளாக் ஹென்னா அப்படின்னும் போது உங்களுக்கு நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவேன், நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹென்னான் போது ஒரு கோல்டு கலர்ல கவர்ல கொடுப்பாங்க. பிளாக் ஹென்னான்னு போட்டிருக்கோம், ஆர்கானிக் பிளாக் ஹென்னா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா எந்த இன்கிரீடியன்ஸும் நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம், வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான். இது வந்து நீங்க ஹேர்ல ஆயில் இருக்கக்கூடாது. ஓகே. இது அதே மாதிரி முந்த நாள் ஊற வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனா நீங்க வாங்கும்போது 2 விஷயம் பாத்துக்கணும். சரிங்களா? ஒரு விஷயம் என்னன்னா அவங்க பிளாக் ஹென்னான்னு தான் கொடுப்பாங்க,
ஆனா அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, இந்த பவுடர் வந்து கிரீன் கலர்ல இருக்குமா இல்லனா பிரவுன் கலர்ல இருக்குமா இல்ல பிளாக் கலர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பிளாக் என்னன்னு நம்ம வாங்கிடுவோம். பட் உள்ள இருக்க கலர் வந்து பிளாக்காவோ பிரவுனாவோ இல்ல கிரே கிரே கலர்ல இருக்கும், சிமெண்ட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து கெமிக்கல் கலந்துருக்கான்னு அர்த்தம். அந்த பவுடர் வந்து ஃபுல்லாவே கிரீனாவே இருக்கு. அந்த இலையை அரைச்சோம்னா எப்படி கிரீனா இருக்குமோ அதே மாதிரியே இருக்குன்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கெமிக்கல் கலந்துருக்குன்னு அர்த்தம். அதனால அதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு எஸ் மேம். சிலர் சொல்லிடுவாங்க, இல்லங்க இதுல வந்து பிளாக்கா தாங்க இருக்கும் அப்படின்னா அப்ப வேண்டாங்கன்னு சொல்லிடுங்க. இல்லங்க கிரீனா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் வாங்குங்க. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. இது வந்து நம்ம முந்தின நாள் ஊற வைக்கணும், இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. கிளைண்ட் வராங்க அப்படின்னா பிளாக் கலர்ல கேக்குறாங்க, அதுவும் வந்து ஹெர்பலா கேக்குறாங்க, கிரே ஹேர் கவர் பண்ணணும்னு கேக்குறாங்க அப்படின்னாவே தாராளமா நீங்க இந்த பவுடர் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். பட் வந்து அவங்களோட ஹேருக்கு ஏத்தா மாதிரி எடுத்துக்கோங்க. இது குவான்டிட்டி எப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல வந்து 200 கிராம் 300 கிராம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரே ஹேர் எவ்வளவு இருக்குன்றத பார்த்து 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து போட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அப்ளை பண்ண வேண்டியதான். அதனால நம்ம முந்தின நாள் ஊற வைக்கணும்னா தான் ஒருவேளை நம்மளுக்கு இவ்வளவு குவான்டிட்டி வேணும், இவ்வளவு அதிகமாயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இதுக்கு வந்து நம்ம உடனே இன்ஸ்டன்டா தான் மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால பிரச்சனையே கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் தான். ஓகேங்களா? இது வந்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணுமா இல்ல கோல்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணால நார்மல் வாட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 4ஆ டிவைடட் பண்ணி செக்ஷன் எடுத்து கண்டிப்பா அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கு நீங்க கையில வந்து கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரோ இல்ல பர்கண்டி கலரோ நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம கை வந்து அழகா இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்றது பிடிக்கும் நம்மளுக்கே. அந்த மருதாணியோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். பட் இதுல வந்து கருப்பு கருப்பா ஆயிடும் நம்மளோட கை. அதனால வந்து கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு ஏப்ரான் போடுறது எல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க. அவங்க மேலயுமே வந்து பட்டுடுச்சுன்னா அங்கங்க பிளாக் பிளாக் ஆயிடும். நீங்க எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலுமே கண்டிப்பா வந்து கஸ்டமருக்கு வந்து ஏப்ரான் போடணும். நீங்களும் உங்க மேல படக்கூடாதுன்றதுல நீங்களும் வந்து ஏப்ரான் போட்டுக்கணும், கையில கிளவுஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே மேம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிருக்கோம்ல ஹென்னா பவுடர் ஆரஞ்சு கலருக்கு, ஆமா. அதுலயே இந்த நம்ம பிளாக் ஆர்கானிக் பிளாக் ஹென்னா பவுடர் அதை யூஸ் பண்ணி அப்படி எல்லாம் போடக்கூடாதா? அப்படி அந்த அப்படி பேக். பண்ண வேண்டாம். ஏன்னா இதுல வந்து நம்ம ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சில பவுடர் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு சிலதுன்னா என்னென்ன அப்படின்னா மருதாணி பவுடர் இதுல இருக்கும், இண்டிகோ பவுடர் இருக்கும், அதுக்கப்புறம் கரிசாலை பவுடர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கற்றாழை பவுடர் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அவங்க இன்கிரீடியன்ஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால நீங்க எதுவுமே மிக்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்ப இதுவே வந்து நம்ம ஓனாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? பட் ஆனா நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பிராண்ட் வந்து நீங்க ஆர்கானிக் பிளாக் ஹென்னான்னு போட்டீங்கன்னாவே வரும். இல்லைன்னா நான் பிக்சர் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். இது வந்து ஒன்லி ஃபார் ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்றது. ஆமா. இது வந்து கிரே ஹேர் இருக்கவங்களுக்கு Only for- மட்டும்தான் கவர் பண்றதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இதனால மேம் அது பெனிஃபிட் அப்படின்னும் போது ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நான் சொன்னல பிக்மெண்டேஷன்லாம் வரும். டை போடும்போது பிக்மெண்டேஷன் வரும்னு சொல்ல அந்த மாதிரி மங்கு வர்றது, அதுக்கப்புறம் தலையில வந்து இச்சிங் வர்றது, அதுக்கப்புறம் வந்து முடி கொத்து கொத்தா கொட்டும். டை எல்லாம் போடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப கொத்து கொத்தா கொட்டும். அதே மாதிரி ஆஹ் இதுல பாத்தீங்க அப்படின்னா டைல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து அப்படியே கருப்பா தெரியும். ரொம்ப அந்த டை அடிச்சிருக்காங்க அப்படின்றது அப்படியே தெரியும். இதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நேச்சுரலா இருக்கும். உங்களுக்கு ஸ்மூத்தாவும் இருக்கும், ஷைனிங்காவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்த பிளாக் ஹென்னா அப்படின்றது போடுறோம். நீங்க நிறைய பேர் வந்து கடையில கேக்குறீங்க அப்படின்னா பிளாக் ரோஸ் கொடுப்பாங்க. பிளாக் ரோஸே பிளாக் ஹென்னா தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்காதீங்க. பிளாக் ஹென்னா அப்படின்றதே தனியா அந்த நேம்ல தான் இருக்கும். பிளாக் ஹென்னான்னு இருக்கும், இல்ல 100% ஆர்கானிக் பிளாக் ஹென்னா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்து வாங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் கவர்ல இருக்கும். அதுல வந்து எந்த நேமே இருக்காது, பிளாக் ஹென்னான்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன பிக்சர் வந்து ஷேர் பண்றேன். இல்லைன்னா இதே பிளாக் ஹென்னா வந்து வேற ஒரு பிராண்ட்ல இருக்கு, அதுமே நல்லா இருக்கும். அது கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஒருவேளை நீங்க வந்து கடையில போய் வாங்குறீங்க, இந்த நேம்ல இருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதாவது சஜஷன் கேட்கணும்னா கூட நீங்க எனக்கு வந்து போட்டோஸ் அனுப்புங்க. இது ஓகே பிராண்ட், இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, இது ப்ரொஃபஷனல் தான் இல்ல அப்படின்றத நான் எல்லாமே சொல்லிடுவேன். இதுன்ட்டு கிடையாது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபேஷியலா இருக்கட்டும், ப்ளீச்சா இருக்கட்டும், எந்த ஒரு பிராண்ட் நீங்க வாங்கினாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, தாராளமா நீங்க கேட்டுட்டு நீ வாங்கிக்கலாம். நான் சொல்ற நேம்ல இருக்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அதனால பொதுவா தான் நான் கொடுப்பேன்.
அப்படி மேபி உங்களுக்கு அது கிடைக்கலன்னும் போது என்கிட்ட கேட்கணும்னா அந்த மாதிரி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில கிட்லாம் வந்து வாங்கிட்டு அப்புறமா எனக்கு போட்டோஸ் அனுப்புனாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாது. அதெல்லாம் டூப்ளிகேட் பிராண்ட்ஸ். நேம் மட்டும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றது அப்புறமா சொல்லி தான் வேஸ்டா தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வாங்காம நம்ம எது ப்ரொஃபஷனலோ, எது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ, எது நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு போட்டா நல்ல ரிசல்ட் வருது, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வர்றது தானே முக்கியம். இப்போ வந்து நல்லா இருக்குன்ட்டு ஒரு கிளைண்ட் சொல்றாங்கன்னா அதை வந்து யாரும் வெளியே போய் சொல்லவே மாட்டாங்க. நல்லா இல்ல அவங்க கிட்ட போய் பண்ணது நல்லாவே இல்லைன்னா மட்டும் அதை மட்டும் 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படின்னும் போது நீங்க நல்ல ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆனாலும் உங்களை தேடி திரும்ப திரும்ப வருவாங்க. அதனால ப்ரொஃபஷனலா இருக்கிறது, நல்ல குவாலிட்டியில இருக்கிற பிராண்டா நான் சொல்றேன். அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. வேற ஏதாச்சும் இதுல கேட்க வேண்டியது இருக்கா உங்களுக்கு? நம்மளோட கிளாஸ் வந்து டெய்லியே வந்து 1 ஹவர், அப்படி 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எப்படி எதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு சில கிளாஸஸ் வந்து சின்னதா இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இது 1 ஹவர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து 3 ஹவர்ஸ் போகும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபேஷியலா இருந்தா சரி, ப்ளீச்சா இருந்தாலும் சரி, மெனிக்யூர் அந்த கிளாஸஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ன்றது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படி ஆகும். ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு சில சீக்கிரமா முடியும். அதனால நீங்க டே டைம் வந்து பாத்துக்கோங்க. எப்பயுமே வந்து 11 o'clockல இருந்து 1 o'clock வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ 12 o'clock முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எப்பயுமே 12 o'clock முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு நீங்க ஏதாவது ஒர்க் வச்சுக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இந்த கிளாஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் இல்ல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமா நீங்க குரூப்ல வந்து கேளுங்க. சரிங்களா? ஓகே. நான் த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறேன். அந்த த்ரெட் மட்டும் ஒண்ணே ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50-55ல இருந்துச்சு. இப்போ 60 ருபீஸ் ஏதோ சொல்றாங்க ஒரு த்ரெட். அது மட்டும் வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் மண்டே உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து த்ரெட் எப்படி பண்றது, எப்படி பிடிக்கிறது அப்படின்றது நம்ம லைவா பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நம்ம யாருக்காச்சும் பண்ணணும்னா எப்படி வந்து த்ரெட் வந்து எங்க கொண்டு போகணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். நீங்க அதை டெய்லி வந்து நீங்களும் வந்து பண்ணுங்க. ஓகே. பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நான் எப்படின்னா என்னோட கிளாஸ்ல வந்து எல்லாருமே கேட்பாங்க, ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி மேம் எல்லாத்தையும் கத்துட்டு நம்மளால பண்ண முடியும்னு. ஆன்லைன்ல கத்துக்கிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து பார்லரே வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், மேம் பார்லர் வந்து இந்த பேசிக் கத்துக்கிட்டு வைக்க முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பா வைக்கலாம். ஆனா வந்து பேசிக் முடிச்சாலுமே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு போக போக நான் எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். ப்ராடக்ட் எங்க வாங்கணும்ன்றது எல்லாமே சொல்லிடுவேன். பேசிக் முடிச்சுட்டு பார்லர் வைக்கலாமான்னா நீங்க மெயின்ல வைக்கிற மாதிரினா எல்லாருமே வருவாங்க. இப்போ வந்து பேசிக்ல வந்து நம்ம நான் ஸ்ட்ரைட்னிங் வந்து வராது, கத்துக்கிட்டு தான் இப்ப ஸ்மூத்னிங் பார்லர் வராது. வச்சிருக்கேன். பேசி கத்துக்கிட்டு. ஆமா. சொல்லுங்கம்மா. இல்ல சொல்லுங்கம்மா. மேம், அதான் இப்போ த்ரெட்டிங் பொறுத்த மட்டும் சரி, எல்லாமே நான் ஒரு பார்லர் வச்சிருக்கேன்னா நான் ம். பேசிக் கத்துக்கிட்டு தான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆ அதான் பேசிக் கத்துக்கிட்டு நம்ம பார்லர் வைக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ளோ வரா மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா ஷாப்புக்குமே வந்து பேசிக் மட்டும் போதுமானா அது மட்டும் போதாது. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து ஒரு சில ஷாப்ல வந்து ஹேர் கலரிங் வராங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஹென்னா பவுடர் கலரிங்கே கேட்க மாட்டாங்க. க்ரீம் பேஸ்லயும் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப க்ரீம் பேஸ் அப்படின்னும் போது அதை டெவலப்பர் மிக்ஸ் பண்ணி வால்யூம் மிக்ஸ் பண்ணி 20 வால்யூம் 30 வால்யூம் 40 வால்யூம் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஹேர் கலரிங் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நம்ம அட்வான்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஒரு மிஷின்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஃபேஷியல் எல்லாமே வந்து அட்வான்ஸ்ல இருக்கும். அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ்லயே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தரேன். சரிங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அட்வான்ஸா உங்களுக்கு தேவைப்படும் போது எப்பயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். அதனால நீங்க பேசிக் வச்சே நம்ம தாராளமா பண்ணலாம். ஒரு சிலர் வந்து வீட்ல இருந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குமே நான் உங்களுக்கு ஐடியா வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வீட்ல இருந்து பண்றேன் மேம், பட் ஆனா 50,000 ரூபாய் வேணுமா, 1,00,000 ரூபாய் வேணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெறும் வந்து 3,000 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட பிசினஸ. எப்படி பண்ணலான்றது கைடன்ஸ் வந்து நான் பண்றேன். சரிங்களா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டேவே சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால டே பை டே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். என்னென்னலாம் வேணும், என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஹேர் கலரிங் மட்டும் பார்த்திருக்கோம். டெய்லி ஒரு கிளாஸா பார்க்கலாம். ஒரு சில மேம் ஒரு டைம் டவுட். சொல்லுங்க. இப்போ லாங் ஹேரை வச்சுட்டு வராங்க, பிளாக் என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எம்எல் நம்ம எடுக்கணும், அந்த குவாண்டிட்டி எடுக்கணும், ஒரு பேக்கெட்டே யூஸ் பண்ணணுமா இல்லை எவ்வளோ குவாண்டிட்டி எடுக்கணும்? ஓகே, பிளாக் ஹென்னா இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஹென்னா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg 1 kg அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இதே பிளாக் ஹென்னா ஓகே வந்து பேக்கெட்ல கிடைக்கும். பேக்கெட்ல ஓகே கிடைக்கும். இல்லைன்னா வந்து நான் சொன்ன மாதிரி கோல்டு கலர் பேக்கெட்ல கிடைக்கிற மாதிரினா அது வந்து 200 கிராம்ல தான் கிடைக்கும். 1 kg எல்லாம் கிடைக்காது. பிளாக் ஹென்னா பொறுத்த வரைக்கும் 1 kg எல்லாம் கிடைக்காது. 200 கிராம் இல்லைன்னா வந்து 250 கிராம் இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க அப்ளை ஓகே பண்ணணும் போது ஃபுல் ஹேர் லாங்கா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கண்டிப்பா வந்து ஓகே. ஃபுல் ஹேர் லாங்கா இருக்குன்னா அவ்வளோ லென்த்துக்குமே கிரே ஹேர் இருக்காது மோஸ்ட்லி. ம் ஓகேங்களா? ம் 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 ம். எவ்வளோ லென்த்துக்கு இருக்கு, எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரூட் டச்சப்னு நம்ம சொல்லுவோம். ரூட் டச்சப் அப்படின்னா வந்து ஒரு 2 இன்ச்ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ரூட் டச்சப் சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி குவாண்டிட்டி போட்டு வெறும் ரூட்ல மட்டும், அதாவது ஸ்கேல்ப்ல இருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடியதா ரூட் டச்சப்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கேத்த மாதிரி நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இதே வந்து நீங்க சொல்ற மாதிரி லென்த்தா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா ஹேர் பாருங்க எங்கெல்லாம் இருக்கு. அதாவது அங்கங்க ஒன்னொன்னு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வந்து அப்படி அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதிகமா இருக்கு, ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க 200 கிராமும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எப்பவுமே வந்து 2 ஸ்பூன் போடுற இடத்துல 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணணும்ன்றது சொல்லிடுறேன். பேக்ல இருந்து தான் அப்ளை பண்ணணும். எதுக்கு? ஹேர் பிளாக் ஹென்னா போடுறதுக்கு. இதே வந்து நீங்க ஹென்னா வந்து கலரிங், அதாவது ஆரஞ்சு கலர் பர்கண்டி கலர் போறீங்கன்னா கொண்ட மாதிரி போடுவீங்க. அது வந்து சென்டர்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. இதே வந்து டை பேஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹென்னா போடும்போது நீங்க பேக் சைடு தான் செக்ஷன் எடுக்கணும். முதல்ல வந்து 4 செக்ஷனா எடுத்துப்போம். ஃப்ரண்ட்ல 2 செக்ஷன், பேக்ல 2 செக்ஷன். ஆனா நம்ம பேக்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். எதுக்காக அப்படின்னும் போது எல்லாரோட தலையிலயும் தொட்டு பாருங்க. நம்மளோட மண்டையில அந்த உச்சியில வந்து ஹீட்டா இருக்குமா, இல்ல பேக் சைடுல தொட்டு பார்த்தா ஹீட்டா இருக்குமா? கீழே தானே. உச்சியில தொட்டு பார்த்தா தான் ஹீட்டா இருக்கும். பேக் சைடுல நம்ம தொட்டு பார்க்கும்போது ஹீட் இருக்காது. இது ஏன் ஹீட் இருக்காது, ஹீட் இருக்கும்னு நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, நம்ம ஹீட் ப்ராசஸ் ஆகுறதுலயே வந்து நம்மளுக்கு நம்ம கலரிங் போறோம் பாத்தீங்களா, அதுவுமே வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடந்துரும். அதனால எப்பயுமே பேக் சைட்ல இருந்து தான் நீங்க கவர் பண்ணணும். ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா பேக்ல போடுங்க. ஏன்னா பேக்ல வந்து அவங்களுக்கு ஹீட் இருக்காது, கூலிங்கா இருக்கும். அதனால ப்ராசஸ் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் அப்படின்றது 40 மினிட்ஸ் எடுக்கும். இதே நீங்க ஃப்ரண்ட்ல, அதாவது பேக்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வரும்போது டோட்டலா டைமிங் பார்க்கும்போது 45 மினிட்ஸ் வந்து கவர் ஆயிடும். இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, கரெக்டா வந்து 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்றோம். பிளாக் டை போடும்போது, அதாவது பிளாக் ஹென்னா போடும்போது. ஓகேங்களா? அந்த 45 மினிட்ஸ் அப்படின்றது ஃபுல் ஹேர் கவர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து தான் 45 மினிட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து 12 ஓ கிளாக் ஆரம்பிக்கிறேன். 12:30க்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆனா வந்து ஹேர் வாஷ் பண்றது எத்தனை மணிக்கு? 1:15க்கு தான். 45 மினிட்ஸ் நான் விடணும். 12:30ல இருந்து 45 மினிட்ஸ் அப்படின்னும் போது 1:15க்கு தான் நான் வாஷ் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னும் போது பேக்ல கவர் ஆகிறது எல்லாத்தையும் நான் வந்து கணக்கு எடுக்க மாட்டேன். ஃப்ரண்ட்ல கவர் ஆகிறது உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வரும். அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேக்ல முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல முடிங்க. ஏன்னா ஹீட் இருக்கிற இடம் வந்து சீக்கிரமா ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு. சரி, நீங்க கேட்கலாம், அப்போ மேம் இப்போ ஹீட்டா இருக்குது ஃப்ரண்ட்ல, ப்ராசஸ் தானே மேம் ஆகுது, அதனால என்ன அப்படின்னு கேட்கலாம். பட் ஓவர் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா இதனாலேயும் ஒரு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும். கண்டிப்பா வந்து இது ஹெர்பல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஹெர்பலா இருந்தாலுமே அது வந்து என்ன கலர்ல மாறுது? பிளாக்கா மாறுது. ஓகேங்களா? இதே நீங்க கலர் ஆரஞ்சு கலர் பர்கண்டி கலர்ல இருக்கிறது வந்து ஹாஃப் அன் ஹவர்ன்றது நீங்க 2 மணி நேரம் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர்ன்றது 2 மணி நேரம் விட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு கலர் வந்து பிளாக்கா மாறுது, அது வந்து ஆர்கானிக்கா இருந்தாலுமே பிளாக்கா மாறுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது நீங்க ரொம்ப நேரம் வந்து விடக்கூடாது. 45 மினிட்ஸ்னா அந்த 45 மினிட்ஸ்ல வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே மேம், இன்னொரு டவுட்டும் இருக்கு. ஆ. இப்போ வந்துட்டு என்ன இப்போ வராங்க, கஸ்டமர் வராங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் இந்த ப்ராசஸ்க்கு? ம். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் மோஸ்ட்லி நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு ரேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம பார்லர்ல என்ன ரேட் வைக்கிறேன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் நீங்க எப்படி வைக்கணும்ன்றது ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க ஹென்னா பவுடர் வாங்குறீங்க. ஹென்னா பவுடர் வந்து எவ்வளோ 1/2 kg வாங்குறீங்களா, 1 kg வாங்குறீங்களான்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த கத்தா பவுடர், டீ டிகாஷன், அது மாதிரி ஒரு எக் எவ்வளவு ஆகுது, அதுக்கப்புறம் வந்து லெமன் யூஸ் பண்றீங்க, லெமன் எவ்வளவு ஆகுது, அந்த மாதிரி
ரேட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கிராம் எடுக்கிறீங்க? இப்போ 1 கேஜி எடுத்திருக்கீங்கன்னா 1 கேஜி 100 ருபீஸ் அப்படின்னா 200 கிராம் எடுக்கிறீங்கன்னா 20 ருபீஸ் வந்து எடுத்திருக்கீங்க ஹென்னா பவுடர். ஓகேங்களா? அப்போ ஓகே. கத்தா பவுடர், ஆம்லா பவுடர் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இதெல்லாம் 20 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்கன்னா 1 ருபிக்கு தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட மெயின் ரேட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல இருந்து நீங்க பார்லர் வச்சுக்கினா பார்லரோட ரெண்ட் வரும், கரண்ட் பில் வரும், நீங்க ஒர்க் பண்றீங்க அதுக்கான அமௌண்ட் வரும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 500 வருது அப்படின்னா தாராளமா நீங்க 500 பண்றது லாபம். ஓகேங்களா? மேம் இப்ப இதே நீங்க சொல்லியிருக்கிற 2 மிக்சிங்கும் வந்து யூனிசெக்ஸ் தானா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா? 2 பேருமே யூஸ் பண்ணலாமா? ஓகே. ஓகே. இது வந்து நார்மலா சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட், உங்களுக்கு ரேட் சொல்றேன். சரிங்களா? இதை வச்சு நீங்க ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம வந்து ரெண்ட், பார்லருக்கான ரெண்ட், கரண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதையும் தாண்டி நம்ம பார்லர்ல வச்சோம் அப்படின்னா வருவாங்கன்னா தாராளமா நீங்க இப்ப 500 இடத்துல நீங்க 700 சொல்லலாம், 800 சொல்லலாம். பட் ஆனா நான் சொல்றேன் 900க்கு மேல நீங்க ஹென்னா பவுடர்ல நீங்க கலரிங் பண்ணாலும் சரி, பிளாக் ஹென்னா பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து 900க்கு மேல போக கூடாது. சரிங்களா? ஓகே. மேம் 900க்கு இந்த மேல மிக்சிங் போனீங்க, ஓகே சொல்லுங்க மேம். 900க்கு மேல போற மாதிரினா அவங்களே என்ன கேட்பாங்கன்னா, நாங்க 900 கொடுத்து பண்றதுக்கு க்ரீம் பேஸ்லயே பண்ணிடலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா க்ரீம் பேஸ் அப்படின்றது ரேட் அதிகம். பட் அதுவே ஓகே. பண்ணிடலாமே, நீங்க 900 பண்றீங்க, 1000 ருபீஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நான் க்ரீம் பேஸ்லயே எனக்கு 900 தான் சொன்னாங்க, அதே பண்ணிக்கலாமே அப்படின்னு. பட் ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து கெமிக்கல், இது வந்து ஹெர்பல். ஹெர்பல்ல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, கெமிக்கல்ல நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வரும், ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அது வந்து சாஃப்டா இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும் ஒர்க்கு. எங்களுக்கு 1 மந்த்ன்றது 2 மந்த் 3 மந்த் வருது அப்படிலாம் சொல்லி அந்த டெவலப்பர் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியது இருக்கும். ஓகேங்களா? உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேசணும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ஹெர்பலும் வச்சிருக்கீங்க, கெமிக்கலும் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்க சஜஷன் கொடுக்கலாம் அவங்க கிட்ட. ஓகேங்களா? உங்களுக்கு கலரிங்கா வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஹெர்பல்லையும் இருக்கு, உங்களுக்கு க்ரீம் பேஸ்லயும் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஓகே. ஆனா வந்து உங்ககிட்ட வெறும் ஹெர்பல் மட்டும் தான் இருக்குன்னா ஹெர்பல் மட்டும் தான் வந்து நீங்க அதோட பெனிஃபிட் மட்டும் தான் சொல்லணும், அதோட அட்வான்டேஜ் மட்டும் தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்ப ஹெர்பல் வந்து போடுறோம் அப்படின்னா எத்தனை மந்த்துக்கு வந்து அது ஸ்டேபிளா இருக்கும்? 1 மந்த் அட்லீஸ்ட் இருக்குமா மேம்? ஹெர்பல் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெர்பல்ன்ட்டு கிடையாது, ஹெர்பலா இருந்தாலும் சரி கெமிக்கலா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 மந்த்னு சொல்லுவாங்க, இல்ல 1 மந்த்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன சொல்லி அனுப்பணும், உண்மையாவே வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம கிட்ட வந்து இன்னொரு டைம் அந்த கிளைண்ட் திரும்ப வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆஹ் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஓகேங்களா? உண்மைனா ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன சொல்லணும்னா உங்களோட வாஷபிள் பொறுத்து. ஓகேங்களா? நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது மேம், உங்களோட ஹேர் வந்து அந்த ஷாம்பு வந்து ஏத்துக்குதான்னு தெரியாது, உங்களோட வாட்டர் எப்படி இருக்கும்னு தெரியாது, நீங்க எத்தனை டைம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்றவங்க இருக்காங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் வாஷ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வாரத்துல 2 நாள் வாஷ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து கலர் வந்து ஸ்டே ஆகிறது அப்படின்றத சொல்லிடுங்க. ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா மேக்சிமம் வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்த கிளைண்ட் வந்து 3 மந்த் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதே மாதிரி உங்களுக்கும் 3 மந்த் வருதான்றதை நீங்க ஒரு டைம் பாத்துக்கோங்க. இதான் ஃப்ரெஷ்ஷா வர கஸ்டமர், புதுசா வர கஸ்டமருக்கு நம்ம சொல்லக்கூடிய வேர்டு வந்து இதுதான். 3 மந்த் வரைக்கும் தாராளமா வரும் மேம். இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு எத்தனை டைம் வாஷ் பண்றீங்க, என்ன வாட்டர்ல வாஷ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அப்படின்றத சொல்லிடணும். சரிங்களா? மேம் ஏன்னா இப்போ ஒரு இந்த சில ஹேனா ஹேர்ல மிக்சிங் வந்து வாஷ் பண்ண பாத்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஏன்னா கலர் வந்து சேவ் ஆகுறதுக்குன்ட்டு ஒரு ஷாம்பு இருக்கு, பட் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கலர் சேவ் ஷாம்புன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கலர் சேவ் ஷாம்போட ஒர்க் என்னன்னா, கலரிங் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அந்த கலரை வந்து அப்படியே ஸ்டேபிள் பண்ணி வைக்கும், அதை அப்படியே பாதுகாத்துக்கும். வெறும் அழுக்கு டஸ்ட் அந்த ஆயில் அதை மட்டும் தான் எடுக்கும். அப்படின்னும் போது கலர் சேவ் ஷாம்பு போட்டாங்கன்னா 3 மந்த்ன்றது 6 மந்த் கூட தாராளமா வந்து அவங்களுக்கு ஸ்டே ஆகும். பட் அது ரேட் அதிகமா இருக்குன்றனால அவங்க ஷேக்கா போடுறதோ இல்ல நார்மல் 1 ருபி ஷாம்பு போடுறதோ அந்த மாதிரி போட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல பாரஃபின் இருக்கும், சல்ஃபேட் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து அந்த கலரை வந்து எடுத்துரும். அதனால நீங்க இந்த இதை மட்டும் கலர் சேவ் சொல்லாதீங்க. ஷாம்பு சொல்றீங்களா மேம்? அந்த ஷாம்புல ஏதாவது பிராண்ட் நேம் இருக்குங்களா? நல்ல பிராண்ட் நேம் ப்ரொஃபஷனலா? காஸ்ட் இருக்கு, லாரியல் இருக்கு, ஸ்ட்ரீக் இருக்கு. ஓகே மேம் மேம். இந்த மிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன கண்டெய்னர்ஸ், என்ன மாதிரி பிரஷஸ்லாம் யூஸ் பண்ணணும்? நீங்க நார்மலா இது வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்க கிளவுஸ் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களோட கலர் கையில வந்து அந்த கலர் வந்து பிடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலர் ஆரஞ்சு பர்கண்டில
உங்களுக்கு கலர் ஓகே. வந்து பிடிக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா Black கலர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி Black ஹென்னா இருக்குல்ல, அதுக்கு மிக்ஸ் பண்றீங்கன்னா ப்ரஷ் இருக்கு, ஹேர் டை ப்ரஷ்ன்னு கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேம் மிக்ஸ் பண்ண பேஸ்ட் வந்து எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணி வைக்கலாம்? இப்போ அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத வந்து எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கலாம்? இல்ல நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க மார்னிங் வந்து அப்ளை பண்றீங்களே, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வைக்க முடியாதுமா அது. ஏன்னா நம்ம எக் ஒயிட் கர்ட்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம்ல, ஓகே அதனால. இதே நீங்க எக் ஒயிட்டும் கர்டும் மிக்ஸ் பண்ணாம நீங்க தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சிருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே. அது ஓகேங்களா? பிளாக் அதோட டைமிங்? பிளாக் ஹென்னா கிடையாது, நான் ஆரஞ்சுக்கும் பர்கண்டிக்கும் சொல்றேன். பிளாக் ஹென்னாங்கிறது கண்டிப்பா நீங்க அப்பவே இன்ஸ்டன்டா அப்ளை பண்றதுதான். அப்ளை அதனால பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க, குவான்டிட்டி. ஒரு சரிங்க. ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு போட்டு நீங்க, ஏன்னா பிகினரா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல எவ்வளவு போடணும்னு, அப்புறம் அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்ப நம்ம சமைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அளவு பார்த்தா போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கும் போது கொஞ்சம் அதிகமா கம்மியா அப்படிலாம் போட்டுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும்ல அளவு இவ்வளவுதான் போட்டா கரெக்டா இருக்கும்ட்டு ஓகே சமைக்கும் போது. உப்பா மேம். இருந்தாலும் சரி இன்னொரு அந்த மாதிரி. ஓகேங்களா? மேம் இப்ப இன்னொரு டவுட். இப்ப கர்ட் பவுடரு, லெமன் பவுடர் இதெல்லாம் பவுடர் பேஸ்ல இருக்குது. இப்ப நம்ம சொன்ன இன்கிரிடியன்ட் எல்லாமே பவுடர் பேஸ்ல இருக்குது. அது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாமா ஒரு குவாண்டிட்டி பண்ணி? எல்லாமே நேச்சுரலா நம்ம பண்ணும்போது அதை ட்ரை பண்ணி பண்ணக்கூடிய பவுடர் வேண்டாம். ஓகேங்களா? ஓகே இப்ப வந்து மருதாணி இலை கூட நம்மளுக்கு கிடைக்குதுன்னா மருதாணி வந்து அரைச்சி அதை ரெடி பண்றதுக்கு லேட் ஆகுன்றதுனால தான் பவுடரா இருக்குது நம்ம டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குன்னு கர்ட் பவுடர் லெமன் பவுடர் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து ஆர்கானிக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே ஆமா. கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால கர்ட் பவுடரோ லெமன் பவுடரோ நீங்க அந்த மாதிரி பவுடரா வேண்டாம், ஜூஸா ஓகே எடுத்துக்கோங்க. லெமன் கர்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே எக் ஒயிட் பவுடர் கூட கிடைக்குது, அதுக்காக எக் ஒயிட் பவுடர் எல்லாம் சேர்க்காதீங்க. ஓகே. ஓகே ஓகே மேம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, லெமன் பவுடர் எக் கர்ட் பவுடர்லாம் சொன்னீங்களா? இப்ப நீங்க ஆமா. கர்ட் வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கர்ட் பவுடரா வாங்கும்போது 50 ருபீஸ் ஆகும். அது தெரியுங்களா ஜாஸ்தி தான். உங்களுக்கு? ஆமா மேம். அது இல்லாம அதுல கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது ப்ரிசர்வ் பண்றதுக்கு அது கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணிப்பாங்க. அதுவுமே ஆமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பவுடரா ஆமா மேம். கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கெமிக்கல்ஸும் இருக்கும், அதே மாதிரி ரேட்டுமே அதிகமா இருக்கும்ன்றது. இது 10 ருபீஸ்ல கிடைக்காது, நம்ம 50 ருபீஸ் கொடுத்து வாங்கி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டுக்கும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. நம்ம வந்து பவுடரா போட்டோன்றதுக்காக நம்ம அந்த பிரைஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆமா அவங்களுக்கு ஓகே. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் ஓகே அப்ளை பண்ணிப்பாங்களே. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க, நான் என்ன சொல்வேன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்றீங்க, பிகினரா இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நான் 300ல இருந்தே போட சொல்லுவேன் ஹென்னா. ஓகேங்களா? நீங்க வந்து உங்களோட ஹென்னா பவுடர்லாம் ரேட் கம்மியா தான் கிடைக்கும். ஹேரை பொறுத்த வரைக்கும் ஹேரோட ஹென்னா பவுடர் வந்து 1 kg வந்து 80 ருபீஸ் 60 ருபீஸ்ல எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நான் சொல்ற ஓகே ஷாப்ல வாங்கிக்கோங்க. ஓகே பியூட்டிஷியன் கிடைக்கிற கடையில வாங்குனீங்கன்னா 60 ருபீஸ்லயே கிடைக்கும். 60 ஓகே 80 மேம். 120 அந்த மாதிரி கிடைக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் இருக்கு இதுல. ஓகே. ஓகே ஓகே டியர்ஸ். மேம். ஓகே. யாரோ பார்லர் ஓகே. வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இன்னைக்கான விஷயம்? தெரியல. சரி, ஓகே. நீங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம கிளாஸ்ல கேட்கலாம். மேம் வாட்ஸ்அப்ல கேளுங்க, லைஸுக்கு நாளைக்கு. லைஸுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஹேருக்கு ஹெர்பலா பண்ற மாதிரி? லைஸ்க்கு வந்து ஹெர்பலா பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்ல, ஓகே கெமிக்கல் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஆனா வந்து நீங்க ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேணா கம்மியாகும். அதாவது அந்த நீமு, அதாவது வெந்தயம், அந்த வேப்பிலை, துளசி இலை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆமா போட்டு ஃபீல் நல்லா ஊற பண்றேன் மேம். வச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பட் வந்து ஒரு ஒரு டைம்லயே வந்து கிளியர் ஆகணும் போது கெமிக்கல் தான் இருக்கு. ஓகே மேம் அதுக்கு உண்டான ஷாம்பு ஆயில் என்கிட்ட இருக்கு மேம். நான் 9 இயர்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மூவிங் இருக்கு. இன்ஸ்டன்டா இதாகும் மேம். ஓகே. அப்படிங்களா? ஓகே யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க மேம். என்னோட நீங்க நம்பர். குரூப்ல போடுங்க. ஓகே குரூப்ல மேம். போடுங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மேம். மேம். ஓகே. Thank நீங்க you, ma'am. உங்க வீடியோ காமிக்கவே இல்லையே உங்களை. நீங்க இன்னொரு வீடியோ நான் சிஸ்டத்துல பண்ணிருக்கேன். அது கேமரா இல்லைன்னு நான் மேம் கிட்ட